ஓகே ஓகே. குட் ஈவினிங் எல்லாருக்கும். குட் ஈவினிங் அக்கா. குட் ஈவினிங். ஓகே, என்னண்டா நானும் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தானே, ஸோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க, யாராக்காவது தெரிஞ்சா சொல்லித்தாங்க. ஓகே, என்னண்டா இது வந்து 2 hours பேப்பர், 2 credit சப்ஜெக்ட் தானே, 2 hours பேப்பர். அதுல 40 மார்க்ஸ் வந்து ரீடிங் இருக்கும், 60 மார்க்ஸ் கிராமர் இருக்கும், ரைட்டிங்குக்கும் போட்டிருக்குது. இந்த கிளாஸ் டார்கெட் வந்து அந்த போர்டு லெவல்ல பாஸுக்கே கஷ்டம்னு நினைக்கிறாங்களே, ஜஸ்ட் பாஸ் பண்ண வைக்கிறதா. இப்போ ஓரளவுக்கு பிஓசி லெவல்ல இருக்கிறார்கள், நீங்க செல்ஃப் அலர்ன் பண்ணி எடுக்கலாம், அல்லது கூட எடுக்கிறதா எடுக்கலாம். ஜஸ்ட் அந்த மினிமம் லெவல்ல இருக்கிறார்கள், பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறார்களுக்கான ஒரு சின்ன செஷன் தான் இது. ஓகே, மற்றது ஆல்ரெடி எல்லார்ட்டையுமே அசைன்மெண்ட் மார்க்ஸ் இருக்கும் தானே, ஒரு 20 மார்க்ஸ் அப்படி மினிமம் இருக்கும் எல்லாத்தையும். 20 இருந்தா இந்த பேப்பருக்கு 70, 100க்கு வந்து நீங்க 30 எடுத்தீங்கன்னாலே ஜஸ்ட் பாஸ் வந்துடும். 40 30 எடுத்து அங்க 70 கன்வெர்ட் பண்ணி பார்க்க பாஸ் வந்துடும். ஸோ 70 மார்க்ஸுக்கு பிழை விடலாம், 30 மார்க்ஸ் செய்தா காணும். ஸோ ஒரு தரம் முறை பண்ணாம வடிவா செய்யுங்க. அதுல வந்து நம்ம இந்த எவ்ரி இயரும் கட்டாயமா வந்த கொஸ்டின்ஸை மட்டும் முதல் பார்க்கணும். அதோட லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னவர்களோ அந்த என்னென்ன டாபிக்ஸ், என்னென்ன விஷயங்கள் வருமாண்டு அதையும், மற்றது லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்த இதையும் பார்த்து நான் எல்லா இயர்ஸ்லயுமே கட்டாயம் அந்த கொஸ்டின்ஸை எடுத்துருக்கேன். அதுல வந்து முதலாவது ரீடிங் வந்து 30 அல்லது 40 மார்க்ஸுக்கு வந்திருக்குது பார்ட் 1ல. மற்றது பார்ட் 2ல வந்து 60 மார்க்ஸுக்கு கிராமரும் ரைட்டிங் செஷனும் வந்திருக்குது. ரைட்டிங்ல வந்து 5 சார்ட் அல்லது பார் சார்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்திருக்குது. மற்றது ப்ரொஃபைல் ரைட்டிங் வந்திருக்கு, ஒரு ஆளை பற்றி எழுதுறது. மற்றது ஆக்டிவ் பேசிவ் கட்டாயம் வந்திருக்கு, 10 மார்க்ஸுக்கு எல்லா பேப்பர்லயும் வந்திருக்குது. டென்ஸ் வந்திருக்குது 10 அல்லது 15 மார்க்ஸுக்கு. டென்ஸ் டிரெக்ட் டைம் வந்திருக்குது. மற்றது அந்த சரியான ஃபார்மை சூஸ் பண்ணணும் அப்படி வந்திருக்குது. மற்றது ப்ரிப்போசிஷனும் எல்லா பேப்பர்லயும் வந்திருக்குது 10 மார்க்ஸுக்கு. மற்றது சில விஷயங்கள் நோட்டீஸ் ரைட்டிங், மெமோ ரைட்டிங், சிவி, கவர் லெட்டர், அதுகள் வந்து ஒரு சில பேப்பர்ல வந்திருக்கு. ஆனா சார் வந்து அந்த லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லிக்க இந்த விஷயங்கள் சொல்லல. ஸோ அவர் சொன்னதை மட்டும் பார்ப்போம். இதுல நான் முதலாவதா பெசிவ் ஆக்டிவ் பெசிவ் பார்ட்மெண்ட் பார்க்கிறேன். அது வந்து 10 மார்க்ஸுக்கு ஷூரா வரும். முதலாவது இதுல 23 பேப்பர் இல்ல, ஆக்டிவ் பெசிவ் கொஸ்டினை பார்ப்போம். 5th கொஸ்டின் எல்லாத்தையும் பாஸ் பேப்பர் இருக்கு நினைக்கிறேன். எல்லாமே இதுல 5 இயர்ஸ் பாஸ் பேப்பர் இருக்குது. ஆன்சர்ஸ் வந்து நான் என்ன பண்ணேன், நாளைக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்றேன். ChatGPT ஆன்சர் தான், சம்டைம்ஸ் பிள்ளையா இருக்கலாம், தெரிஞ்சாக்கள் திருத்திக் கொள்ளுங்க. ஓகே அக்கா, கொஞ்சம் அந்த ரெக்கார்ட் பண்ணையில அக்ஷயா அக்ஷயா ரெக்கார்ட் பண்ணி விடுங்க. ஓகே ஓகே, ரெக்கார்ட் ஆன் பண்றேன். Recording in progress. ஓகே, இதுல வந்து நார்மலா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், பிரச்சனை இல்லை. 12 டென்ஸ் இருக்குது. 12 டென்ஸ் இந்த ஃபார்மேட்டும் தெரியுமா? ஆன்சர்ஸ் தெரிஞ்சாலும் சொல்லுங்க, அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. டிஸ்கஷன் தானே இது. 12 டென்ஸ்லயுமே ஃபார்மேட் மட்டும் நீங்க தெரிஞ்சிருந்தாலே ஆக்டிவ் பேசிவ் ஒன்றுமே இல்லை. அதுல சப்ஜெக்ட தூக்கி ஆப்ஜெக்ட் டைம், ஆப்ஜெக்ட தூக்கி சப்ஜெக்ட் டைம் போடுறது. மற்றது வெர்ப் ஃபார்ம் வந்து எல்லா டென்ஸுக்குமே ஒரே மாதிரி, சாரி எல்லா பேசிவ் வாய்ஸுக்கும் ஒரே மாதிரி தான் போட போறோம். ஸோ டென்ஸை மட்டும் பாடமாக்கினாலே, டென்ஸ் ஃபார்மேட்டை மட்டும் பாடமாக்கினாலே அந்த ஆக்டிவ் பேசிவ் கொஸ்டின் 10 மார்க்ஸும் அப்படி எடுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 7-8 மார்க்ஸ் இருந்தாலும் அதுல நீங்க எடுக்கலாம். இதுல முதலாவது கொஸ்டினை பாக்குறதுக்கு முதல் எல்லா டென்ஸ் இந்த ஃபார்மேட்டும் தெரியுமா எல்லாருக்கும்? ஃபார்மேட் நான் சொல்றது, இப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னா டூ அல்லது டஸ்ஸோட அங்கால வெர்ப் ஸ்டெம் வரும். அப்படி 12 டென்ஸுக்கும் தெரியுமா? மறந்து போச்சு.
ஓகே, மறந்தாலும் பிரச்சனை இல்லை. அது இப்ப நீங்க ரீகால் பண்ணலாம், அல்லது மினக்கிட்ட அதை மட்டும் 10 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு அதை மட்டும் பாடுமே. ரீடிங் வந்து 30 மார்க்ஸுக்கு இருக்குதான். ஆனா ரீடிங்குக்கு நாங்க மினக்கிறத விட மற்ற கொஸ்டின்ஸுக்கு மினக்கிறது பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அது எப்படித்தான் நாங்க ட்ரை பண்ணினாலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினா தானே அது செய்யலாம். சோ அதுல கஷ்டப்பட்டு டைம் கூட போகும். அது நாங்க படிக்கிறதுக்கு டைம் இல்லை தானே. சோ நாங்கள் அதுல 30 மார்க்ஸுக்கு இருந்து ட்ரை பண்றதை விட இதுல 10 ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்ல 10-15 மார்க்ஸுக்கும் ப்ரிப்போசிஷன்ல 10 மார்க்ஸுக்கும் வடிவா ட்ரை பண்ணாலே எல்லாருமே ஜஸ்ட் பாஸ் பண்ணிடலாம். சோ கூட வேணுமானாக்கள் அங்கால இதெல்லாம் இந்த ப்ரொஃபைல் ரைட்டிங் இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட மை செல்ஃப் மாதிரி. மை செல்ஃப் எல்லாருக்குமே தெரியும் தானே, மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாட்டும் இதுல இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள பாத்தீங்கன்னாலே அப்படியே விளங்கும். நாங்க மை செல்ஃப் எழுதுற மாதிரி அங்க தந்த டீட்டெயில வச்சுக்கொண்டு அப்படியே மாத்தி எழுதுறது. எல்லா பேப்பர்ல வந்தது பார்த்தா எல்லா டீட்டெயிலும் தந்திருக்கணும். நேம், பர்த் பிளேஸ், பர்த்டே, நேஷனாலிட்டி, அப்படி எல்லா டீட்டெயிலுமே ஒரு ஆளை பத்தி தந்திருக்குது. ஜஸ்ட் மை செல்ஃப் எழுதுற மாதிரி, மை நேம் இஸ் எழுதுற மாதிரி நாங்கள் ஜஸ்ட் அந்த ஒரு பேப்பர்ல எல்என்எஸ்க பத்தி தந்திருக்கு. 10 பாயிண்ட்ஸ் 15 மார்க்ஸுக்கு அந்த கொஸ்டின் வந்திருக்குது. அதுல மை செல்ஃப் அப்படியே கன்வெர்ட் பண்ணி எழுதினா கூட அட்லீஸ்ட் ஒரு 60 மார்க்ஸுக்கு மேல எடுக்கலாம். அதுவும் வடிவா செய்யலாம். சோ எல்லாரும் மினிமமா இருக்கிற ஆட்கள் வந்து இந்த 3 கொஸ்டினையும் டார்கெட் பண்ணினாலே வடிவா பாஸ் பண்ணலாம். மற்றதுல இப்ப பை சார்ட், அதுவும் ஈஸியான பை சார்ட்லயோ ரீடிங்லயோ நீங்க இனக்கட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட இது 3 பெட்டர் ஆப்ஷன் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, டென்ஸ் தெரியுமா எல்லாருக்கும்? ஓகே, நான் சொல்றேன். இப்போ 12 டென்ஸ் இருக்குது. முதல் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல 4 சிங்கிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி பாஸ்டுக்கும் 4 வரும், ஃபியூச்சருக்கும் 4 வரும். மொத்தம் 12 டென்ஸ் இருக்குது. அதுல வந்து எங்களோட பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா வந்து அந்த சில டென்ஸ்ல தான் கேள்வி வந்திருக்கு. அதை மட்டுமாவது அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னாலும் ஓகே. கூடுதலா மாறுதுகளை இப்ப இதுல இருக்கிற 25 முதலாவது கேள்வி பாருங்க. The chef cooked a delicious meal. இது வந்து என்ன டென்ஸ்ல இருக்குன்னு தெரியுமோ? யாராவது ஆன்சர் பண்ணுங்க. பிள்ளை என்றாலும் பிரச்சனை இல்லை. ஆன்சர் பண்ணி செக் பாக்ஸ்ல போட்டாலும் ஓகே. chef cooked a delicious meal. past tenseல இருக்கு. என்னது நாங்க டென்ஸை கண்டுபிடிக்கும் முதல் passive voiceல क्वेश्चंस நாங்க செய்யறதுக்கு முதல் கண்டுபிடிக்க வேண்டியது அந்த சென்டென்ஸ் என்ன டென்ஸ்ல இருக்குன்றத முதல் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த வசனம் என்ன டென்ஸ்ல இருந்து நாங்க கண்டுபிடிக்க போறோம்ல, டென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்க்கணும், வேர்ப்பை தானே பார்க்கணும். வேர்ப் தானே காலத்தை காட்டும், மினேச்சர் தானே காலத்தை காட்டும். சோ அது அந்த டென்ஸ் சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்ப்பை பார்த்து வச்சுக்கொண்டுதான் நாங்க என்ன டென்ஸ் கண்டுபிடிக்க போறோம். இந்த இதுல இருக்கிற வேர்ப் வந்து குக்ட். குக்ன்ற பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. என்ன குக்ட். ஓகே, இப்ப இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறபடியா இந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது. இப்ப நாங்க ரிமெம்பர் பண்ண வேண்டியது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு passive வாய்ஸ் இந்த ஃபார்மேட் என்ன. நார்மலா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா சப்ஜெக்ட் டிட் பிளஸ் verb stem. verb stemன்றது இந்த பேசிக் verb, அதாவது verb 1. இப்ப குக்டன்னா அந்த முன்னுக்கு இருக்கிற குக் தான் verb 1. டிட்டும் அந்த verb 1ம் சேர்ந்தா verb 2 வரும். டிட்டோட எந்த ஒரு வேர்ப்பும் சேர்ந்தா அது பாஸ்ட் ஃபார்ம் வருது. டிட் பிளஸ் குக் தான் குக், டிட் பிளஸ் ஈட் தான் ஏட், டிட் பிளஸ் கோ தான் வென்ட். அந்த கோ வென்ட் கான் ஈட் ஏட் ஈட்டன் அந்த ரெண்டாவது ஃபார்ம் இருக்குல்ல வேர்ப் 2, அது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ப்பும் டிட்டும் சேர்ந்து வர்றதுதான் இது. ஓகே, அப்ப இதுல வந்து இந்த குக்டுக்குள்ள என்ன சேர்ந்து இருக்குது? யாராவது பிளீஸ். குக்டுக்குள்ள எந்த ரெண்டு சேர்ந்து இந்த குக்ட் வந்திருக்குது? டிட்டும் குக்கும் சேர்ந்து இந்த குக் வந்திருக்கு. ஓகே, இப்ப டிட்டும் குக்கும் டிட் வந்தபடியா நாங்க டிரெக்ட் ஆகி இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மேட் தானே டிட் பிளஸ் வெர்ப் ஸ்டெம். சோ இது நாங்க டிரெக்டா கண்டுபிடிக்கலாம். இந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இப்ப நாங்க செய்ய வேண்டியது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் passive ஃபார்ம் என்னது செய்யறன்றது தெரிஞ்சிருக்கணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு எப்படி passive வரும்னு தெரியுமோ? அது பாடமாக்குங்க. இப்ப ஒண்ணுமே தெரியாட்டின்னு ஒண்ணும் செய்யலாதானே, ஜஸ்ட் அந்த ஃபார்மேட்டை மட்டும் என்றாலும் பாடமாக்குங்க. எல்லாமே எங்களுடைய LMS நோட்ஸ்ல இருக்குது.
ஒவ்வொரு வீக் ஒவ்வொரு ஈவன் அந்த பை சார்ட்டுக்கு கூட என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்ன்றது கூட தனியா ஒரு இதா எல்எம்எஸ்ல இருக்குது. எல்லாமே எல்எம்எஸ்ல இருக்கு. சின்ன 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 டிப்ஸ் கூட இருக்குது. அதை ரெஃபர் பண்ணுங்க எல்லாரும். ஓகே, இது பாஸ்ட் டென்ஸ். இந்த பெசிவுக்கு என்னது தெரியுமா? பெசிவ் பாஸ்ட் டென்ஸுக்கு வாஸ் அல்லது வேர்வோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மெத்தட். இன்னொன்று நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னா, பெசிவ் வாய்ஸ்னா கட்டாயம் வேர்பின் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் வேற. தேர்ட் காலம் இருக்குல்ல, வேர்ப் 3 ன்னு சொல்றாங்க. கோ, வென்ட், கோன். அந்த கோன் எல்லா பெசிவ் வாய்ஸுக்குமே எந்த டென்ஸா இருந்தாலுமே பெசிவ் வாய்ஸ்ல வர போறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். அதுல எந்த கன்ஃபியூஷனும் இருக்க தேவையில்லை. ஏன்னா கட்டாயம் உங்களுக்கு நடுவர் தெரியாடி கூட, வேர்ப் 2 தெரியாடி கூட பிரச்சனை இல்லை, வேர்ப் 3 தெரிஞ்சு வச்சிருக்கோம். மோஸ்ட் எல்லாருக்கும் சின்னல இருந்து காதால கேட்டுருந்தாலுமே சில மோஸ்ட் ஆஃப் த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரிஞ்சிருக்கும். அதுலயும் தெரியலைன்னு சொல்லி சொன்னா ரெகுலர் வேர்ப்ஸுக்கு நார்மலா இடிய போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடுவோம். இர்ரெகுலர் வேர்ப்ஸ் தான் கொஞ்சம் பாடமாக்கணும். அதெல்லாம் பாடமாக்கி இப்ப டைம் இல்லை தானே. சோ அட்லீஸ்ட் இடிய போட்டுனாலும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள போடுவோம். ஓகே ஓகே, இப்ப டென்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். டென்ஸை கண்டுபிடிச்ச பிறகு அந்த டென்ஸுக்குரிய பெசிவ் வாய்ஸ் ஃபார்மேட் தெரியணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்குரிய பெசிவ் வாய்ஸ் ஃபார்மேட் வந்து வாஸ் அல்லது வேர்வோட வேர்பின் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது குக் அண்ட் வேர்பின் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். குக் அண்ட் வேர்பின் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? குக்ட். சரியா? குக், குக்ட், குக்ட். இதுல இருக்கிறது வந்து வேர்ப் 2. ஆனா நாங்கள் ஆன்சர்ல போறது வேர்ப் 3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இருந்தாலும் ரெண்டுமே சேம் என்றபடியே இதுல இஷ்யூ இல்லை. குக்ட், குக்ட் தான் போகுது. ஓகே, வாஸ் அல்லது வேர்வோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேற. வாஸ் என்னத்துக்கு என்னத்துக்கு போடுறதுன்னு தெரியுமா? யாராவது? என்னதுக்கு? விளங்கல. சிங்கியுலர். ஓகே, சிங்கியுலருக்கு வந்து வாஸும் ப்ளூரலுக்கு வேர்வும் யூஸ் பண்ணுவோம். என்னென்ன ப்ரொனவுன்ஸ் இருக்குது, என்னென்ன அந்த சிங்கியுலரோ ப்ளூரலோ அது கண்டுபிடிக்கிறது என்னன்னு தெரியும் தானே. நார்மலா சிங்கியுலர் ப்ளூரல் வந்து 1 minute. He, she, க்கு was. Okay, set box ல போட்டிருக்கீங்க. He, she க்கு was. Okay, 7 pronouns இருக்குது. I, we, you, they, he, she, it. 7 pronoun இருக்கு தெரியுதானே. அதுல வந்து I, we, you, they. யாராவது நோட் பண்றேன்டா தேவைன்னா நோட் பண்ணுங்க, இல்லாட்ட தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. I, we, you, they, he, she, it. இதுல சிங்கியுலர் ப்ரொனவுனுக்கு, அதாவது ஐ, ஹி, ஷி, இட், இந்த மூன்றுக்கும் வாஸ் யூஸ் பண்ணுவாங்க. மற்றதுக்கு யூ, வி, தே ப்ளூரல் ப்ரொனவுன்ஸுக்கு வந்து வேர் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பேசிக். இது இப்ப இது பெசிவ் வாய்ஸ்ல டென்ஸ் நாங்க பிள்ளையாளினா அந்த கொஷனையே பிள்ளையா போடுவீங்க. இப்ப பாதி சரி போட்டு பாதி பிள்ளையா போடலாம் தானே இதுல. சோ இதை மட்டும் அந்த ஃபார்மேட்டை மட்டும் என்றாலும் பாடமாய் கொண்டு வாங்க. ஓகே ஓகே, செக் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். யூ, வி, தேக்கு வேர்வும், ஹி, ஷி, இட்டுக்கு வாஸும், அதோட ஐக்கும் வாஸ் வரும். சரி, ஐயும் சிங்கியுலர் ப்ரொனவுன் தானே, அதுக்கும் வாஸ் வரும். ஓகே, இப்ப இதுல பாருங்க. The chef cooked a delicious meal. இதுல மற்றது இன்னொன்று ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பேசிவ் வாய்ஸுக்கு மாத்திக்குள்ள நாங்கள் சப்ஜெக்ட தூக்கி ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துலயும், ஆப்ஜெக்ட தூக்கி சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துலயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். இப்ப இந்த சென்டென்ஸ்ல வேர்ப் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், குக்ட். அதை வச்சுக்கொண்டு என்ன டென்ஸ்ல இந்த சென்டென்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட் எது, ஆப்ஜெக்ட் எது, பேலன்ஸ் ஏதாவது இருந்தா அதை பின்னாடி வரும். அது என்னன்றதை கண்டுபிடிப்போம். சப்ஜெக்ட் என்ன, இந்த சென்டென்ஸ் இந்த சப்ஜெக்ட் என்ன தெரியும் எல்லாருக்கும், யாராவது சொல்லுங்க. The chef cooked a delicious meal. Chef மீல் இல்ல, சப்ஜெக்ட் வந்து எப்பவுமே
ஆக்டிவ் சென்டென்ஸ்ல Meal object. மீல் ஆப்ஜெக்ட் அல்லது நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்டா இப்ப தமிழ்ல எங்களுக்கு தெரியும் தானே எழுவாய் எப்படி கண்டுபிடிக்கும் ஜேர் அல்லது வேற ரெண்டு கொஸ்டினை கேட்கறதுக்கு எது என்ற கொஸ்டினை கேட்கறதுக்கு ஆன்சரா வர்றதுதான் எழுவாய். இப்ப இதுல பாருங்க, இதுல ஜேர் குக் பண்ணினோம். The chef cooked a delicious meal. செஃப் பண்றது சமையல்காரனோ சம்திங். குக்ட் சமைத்தார். A delicious meal ஒரு சுவையான உணவை சமைத்தார். யார் சமைத்தார்? செஃப். சரியா? அப்ப யார் ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சரா வர்றதுதான் சப்ஜெக்டா இருக்கும். அப்ப இதுல the chef பண்றது சப்ஜெக்ட், குக்ட்ன்றது verb, ஆப்ஜெக்ட்ன்றது எதை என்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா வர்றதுதான் ஆப்ஜெக்ட். ஓகே, அப்ப எதை சமைத்தார்? A delicious meal. அப்ப a delicious mealன்றது ஆப்ஜெக்ட். நீங்க இப்ப கஷ்டமா இருந்தா கொஸ்டின் பேப்பர்ல அப்படி நோட் பண்ணலாம். the chef பிராக்கெட் பண்ணி சப்ஜெக்ட், இங்கால delicious meal பிராக்கெட் பண்ணி verb நோட் பண்ணலாம். ஆன்சர் எழுதிக்கல, passive voice-க்கு மாத்திக்கல, சாரி ஆப்ஜெக்ட் மார்க் பண்ணுவீங்களா delicious meal. passive voice-க்கு மாத்திக்கல, ஆப்ஜெக்ட் கொண்டு வந்து முன்னுக்கு போடுவீங்க. இந்த வசனத்துல என்ன ஆப்ஜெக்ட்? a delicious meal. அப்ப இந்த delicious meal என்றது கொண்டது அப்படியே முன்னுக்கு எழுதுவீங்க ஆன்சர். அந்த ஆன்சர் லைன்ல delicious meal. அடுத்தது நாங்க கண்டுபிடிக்க வேண்டியது டென்ஸுக்குரிய ஃபார்மேட்டை போடணும், அதாவது verb போடணும். இங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் ஸ்பீடா இருந்தா சொல்லுங்க. எனக்கு தெரியல ஸ்பீடா ஸ்லோ வந்து ஏதாவது இஷ்யூ இருந்தா சொல்லுங்க, 1 மினிட் பண்ணிட்டு. ஓகே, ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் என்ற ஃபார்ம்ல இருக்கு. passive வாய்ஸ்க்கு நாங்க மாத்திக்கலாம் ஆப்ஜெக்ட் verb சப்ஜெக்ட் என்ற ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ ஆப்ஜெக்ட் தூக்கி அப்படியே கொண்டது முன்னுக்கு போட போறோம், delicious meal. அடுத்ததா போட வேண்டியது verb. இந்த இதுல இருக்கிற verb நாங்க இங்க மாத்தி தான் போட போறோம். அதான் passive voice-க்கு மாத்துறது. ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் தூக்கி சப்ஜெக்டாவும் சப்ஜெக்ட் தூக்கி ஆப்ஜெக்டாவும் போறதை தவிர passive voice-ல நாங்க செய்ய போறது verb stem verb தான் மாத்த போறோம். verb ன்ற ஃபார்மேட்டை தான் மாத்த போறோம். இப்போ ஆப்ஜெக்ட் தூக்கி முன்னால போட்டாச்சு, அடுத்தது verb போடணும். இது வந்து past tense ன்னு கண்டுபிடிச்சாங்க. past tense ன்ற passive voice ன்ற ஃபார்மேட் என்ன? was அல்லது were-ஓட past participle. இப்ப நாங்க கண்டுபிடிக்க வேண்டியது இந்த delicious meal-க்கு was or were வரும்னு கண்டுபிடிக்கணும். delicious meal-க்கு was or were வரும்? was. என்ன was ன்னு கண்டுபிடிச்சாங்கடா? கொஞ்சம் பேசிக்கா தான் சொல்றேன், கொஞ்சம் தெரிஞ்சாக்களோ ஒண்ணு நிக்காதீங்க. என்னடா இது ஜஸ்ட் பார்டர்ல இருக்கிறாங்களே பாஸ் பண்ண வைக்கிறதுக்காண்டி தானே. சோ கொஞ்சம் இதா சொல்றேன். என்னென்று இதுக்கு வாஸ் என்று கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டோம்னா, நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது இந்த ஐவி யூதே ஹிசீட் இந்த ஏழுக்கும் என்னென்ன வரும்னு தெரிஞ்சிருந்தாலே நாங்கள் இந்த delicious meal-க்கு என்ன வரும்னு கண்டுபிடிக்கலாம். என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்னா, இந்த delicious meal-ன்றது இந்த ஏழுக்குள்ளேயும் எதுக்குள்ள வரும்னு பார்க்கலாம். ஐக்கு வருமா, ஹீக்கு வருமா, ஷீக்கு வருமா, யூக்கு வருமா, வீக்கு வருமா, தேய்க்கு வருமா, இச்சுக்கு வருமான்னு பார்க்கணும். இந்த ஏழுலையும் எதுக்க வர போகுதுன்றதை மட்டும் கண்டுபிடிச்சாலே நாங்க டென்ஸை கண்டுபிடிக்கலாம். சாரி, என்ன ஓசாவா போட போறோம்ன்றதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்ப delicious meal அத இந்த ஏழு ப்ரொனவுனுக்கே எதுக்க போடுவீங்க, எதுக்க போடலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மாலாண்டா ஷீன்னு சொல்லுவான், குமாரண்டா ஹீன்னு சொல்லுவான். அப்படி இந்த delicious meal என்னன்னு சொல்லலாம், ஒரு சுவையான உணவு. இட். ஓகே, போட்டிருக்கலாம். இட் என்ன அது சொல்லலாம், அந்த delicious meal அதுன்னு சொல்லலாம் தானே. ஓகே, அப்ப இட்னா நாங்கள் இங்க ஓசோவோ ஒன்று படிச்சிருக்கிறோம், was. அப்போ ஆட்டோமேட்டிக்கா delicious meal-க்கு நாங்கள் was போட போறோம். delicious meal was. அடுத்தது போட போறது வந்து verb ന്റെ past participle. அத மறக்காதீங்க, passive voice-ல verb ന്റെ past participle தான் எந்த tense வந்தாலும் வரப்போகுது. சோ passive voice எழுதிக்கலாம், வேற எந்த tense பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை, கட்டாயம் past participle தான் வரப்போகுது. verb ന്റെ ஃபார்மேட் வந்து past participle தான் இருக்க போகுது. ஓகே, அப்ப delicious meal was. cook ന്റെ past participle என்ன? இது cooked ரெண்டாவது ஃபார்மேட் இதுல. ஓகே, cooked தானே, cooked அந்த மூன்றாவது இருக்கிற cooked தான் நம்ம இதுல போட போறோம். அப்ப delicious meal was cooked. மற்றது passive voice-ல கொண்டு வந்து by என்ற வேர்ட் போடுவோம். இங்க ஏண்டா சப்ஜெக்டுக்கு முன்னால, அதாவது டூவர்ன்னு சொல்லி சொல்றது. டூவர்ண்டா செய்கிறாள். பை என்றா தமிழ் என்ன? ஆள் தானே, ஏரால் செய்யப்பட்டது,
அது ஆக்டிவ் வாய்ஸுக்கும் பேசிவ் வாய்ஸுக்குமான வித்தியாசம் என்ன? ஆக்டிவ் வாய்ஸ்ல தமிழ் வந்து செய்யப்பட்டது வரும். இதுக்கு முதலாவது ஆக்டிவ் வாய்ஸுக்கு தமிழ் இந்த செஃப் குக்ட் டெலிசியஸ் மீ, செஃப் வந்து சுவையான உணவை சமைத்தார். பேசிவ் வாய்ஸ்ல வரப்போது சுவையான உணவு செஃப்பால் சமைக்கப்பட்டது, பட்டது வெறும் பேசிவ் வாய்ஸ். ஓகே, அப்ப இப்ப இதுல டெலிஷியஸ் மீல் வாஸ் குக்ட், அடுத்தது பை. அந்த எல்லா பேசிவ் வாய்ஸ்லயுமே பை வரும். அங்க கடைசி இதுக்கு முன்னால, கடைசியா போற ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னால வரும். ஓகே, அப்ப டெலிஷியஸ் மீல் வாஸ் குக்ட் பை இந்த சப்ஜெக்ட் கொண்டு வந்து அப்படியே போட்டுருக்கீங்க. The chef. A delicious meal Recording was stopped. The delicious meal was cooked by the chef. Okay, இதுல யாருக்காவது ஏதாவது டவுட்டா? Recording in progress. ஒருத்தருக்கும் டவுட் இல்லையா? இல்ல. ஓகே, அப்ப இது இப்ப எல்லாருமே பாஸ்ட் டென்ஸ்ல எந்த பேசிவ் கொஸ்டின் வந்தாலும் எல்லாருமே அப்ப விளங்கிட்டதுன்னா எந்த கொஸ்டின் வந்தாலும் செய்யக்கூடியதா இருக்கணும். ஓகே தானே? அதுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது போஸோ போடுறோம்ன்றது தெரிஞ்சிருக்கணும். மற்றது இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரிஞ்சிருக்கணும். இந்த சப்ஜெக்டை தூக்கி ஒப்ஜெக்டா போடுறதும் ஒப்ஜெக்டை தூக்கி சப்ஜெக்டா போடுறதும் பிரச்சனை இல்லை தானே? ஜஸ்ட் தெரிஞ்சிருக்க வேண்டியது போஸ்வோ என்னதுக்கு போடுறது. அப்ப சொல்லிட்டேன் ஐ ஹி ஷீட்டுக்கு போஸ், யூவி டேக்கு வேர். அப்படி டிரெக்டா பேர் வரையிலேன்னு சொல்லி சொன்னா அந்த தந்த ஆப்ஜெக்டுக்கு நீங்க டெலிஷியஸ் மீல் ஹீட் போட்ட மாதிரி இதுல கமலாண்டு வந்துட்டா அதை ஷீ அண்டு போட்டு ஓகே ஷீக்கு வாஸ், சோ இதுக்கு போனது வாஸ், கமலா போனது வாஸ் போடுவீங்க. அப்படியே ஏழுக்கு மாத்தி பார்க்க தெரியும். எந்த வேர்ட் வந்தாலும் அந்த 7 ப்ரொனவுனுக்கு மாத்தினீங்கன்னா வாஸ் ஓவோ வந்து கண்டுபிடிச்சிடுவீங்க. அடுத்ததான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்க்க போறீங்க. அது வந்து அது தெரிஞ்சுதான் வச்சிருக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஒன்றும் தெரியலையா ரெகுலர் வேர்ப்ஸா இருந்தா இடியை சேர்த்தாலும் எழுதி விடுவோம். பிழைக்கிறது பிழைக்கட்டும், சரி மாறது வரட்டும். ஓகே, இதுல வேற ஏதாவது பாஸ்ட் டென்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்தா பார்ப்போம். ஓகே, ஜி பாருங்க. The company hired new employees last month. ஓகே, இது நான் ஒன்னும் சொல்லல. யாராவது ஒரு அலவன்ஸ் சொல்லுங்க, இல்ல செக் பாக்ஸ்ல போடுங்க பார்ப்போம். அது அந்த முதல் சொன்ன கொஸ்டின் விளங்கினா இது சொல்லலாம். The company hired new employees last month. இது என்ன டென்ஸ்ல இருக்குன்னு விளங்குதானே இந்த சென்டென்ஸ்? என்ன டென்ஸ்? Past tense. Past tense. என்ன கண்டுபிடிச்சாங்க? hired ன்னு இருக்குது. hire என்ற past tense. hire, hired, hired. என்ன? ஓகே, ஹையர்னா ஹையர் பண்றது. அது இந்த பாஸ்ட் டென்ஸ் ஹையர்ட். இடி வந்து இது ரெகுலர் வெர்ப் பண்ணபடியா இடி சேர்ந்திருக்குது. ஹையர், ஹையர்ட், ஹையர்ட். ஓகே, ஹையர்ட் இருக்குது. சோ இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. அப்ப பாஸ்ட் பேசிவ். ஓகே, யாராவது ஒரு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இல்ல செக் பாக்ஸ்ல போடுங்க பாப்போம். இருக்கு பிள்ளை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. போடுவோம். New employees were hired by the company. கம்பெனி அங்கால லாஸ்ட் மந்தையும் சொல்லணும். அங்கால இது பேலன்ஸ் ஏதாவது இருந்தா அதையும் போட்டு விடணும். ஓகே, நான் அதை இதுல சொல்றேன். ஓகே, செக் பாக்ஸ்ல ஒரு ஆன்சர் வந்திருக்கு. அதுல சின்ன மாடிஃபிகேஷன் இருக்கு. என்னோட எம்ப்ளாயிஸ் வர் ஹையர்ட் பை த கம்பெனி என்று மட்டும் சொல்லி இருக்கீங்க. நாங்க பார்க்க வேண்டியது கொஸ்டின்ல இருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே ஆன்சர்ல வந்துடும். இப்ப இதுல போட்டிருக்க ஆன்சர்ல பாருங்க, த காணி இந்த கம்பெனிக்கு முன்னால சாரி த இல்ல என்னது நியூவா காணில மற்றது லாஸ்ட் மந்த் காணில அவர் அதை மெட் பண்ணிக்கிட்டா சரி, பெர்ஃபெக்ட் ஆன்சர் வேற. சரியா? ஓகே, பாப்பீங்க. த கம்பெனி ஹையர்ட் நியூ எம்ப்ளாயிஸ் லாஸ்ட் மந்த். இப்ப நாங்க இதுல என்ன டென்ஸ் வந்து கண்டுபிடிச்சோம். அடுத்தது கண்டுபிடிக்க வேண்டியது சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட் எதுன்னு. சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட் எது? சப்ஜெக்ட் வேர் எது அப்படின்றத கேட்குது. அட்லீஸ்ட் முன்னுக்கு இருக்கிறது சப்ஜெக்ட் ரெண்டாவது தெரிஞ்சு வச்சிருக்கலாம். ஏன்னா நாங்க வேர்ப்புக்கு முன்னுக்கு வேற சப்ஜெக்ட் கம்பெனி த கம்பெனின்றது இதுல சப்ஜெக்ட். ஓகே, எழுவாய் த கம்பெனி சப்ஜெக்ட் த கம்பெனி ஹையர்ட் வந்து வேர்ப். பின்னுக்கு இருக்கிறவளாம் என்ன? பின்னுக்கு இருக்கிற நியூ ஆப்ஜெக்ட் எதுனா நியூ எம்ப்ளாய். யாரை எதை என்று கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சரா வரதான் ஆப்ஜெக்ட். என்ன? சோ யாரை ஹையர் பண்ணி வச்சிருக்குது? எம்ப்ளாயி.
சாரி கம்பெனி நியூ எம்ப்ளாயிஸ். அப்ப நியூ எம்ப்ளாயிஸ்ன்றது வந்து ஆப்ஜெக்ட். லாஸ்ட் மந்த் வந்து அது வந்து காலத்தை காட்டுறதுக்காண்டி ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் பின்னுக்கு போடுவாங்க. அதை விடுங்க லாஸ்ட் மந்த்ன்றதை. இப்ப இதை இவ்வளோத்தையும் பாருங்க. த கம்பெனி ஹையர்ட் நியூ எம்ப்ளாயி. கம்பெனி வந்து த கம்பெனி வந்து சப்ஜெக்ட், ஹையர்ட் verb, நியூ எம்ப்ளாயிஸ் ஆப்ஜெக்ட். இப்ப நாங்க செய்ய வேண்டியது ஆப்ஜெக்ட தூக்கி சப்ஜெக்ட்ல போடுவோம், சப்ஜெக்ட தூக்கி பின்னுக்கு போடுவோம் ஆப்ஜெக்ட்ல. அதுக்கு முன்னுக்கு பை என்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். அதை விட டென்ஸை சேஞ்ச் பண்ண வேணும். ஓகே, இப்ப இதுல ஆப்ஜெக்ட் என்ன? நியூ. நியூ எம்ப்ளாயிஸ் தூக்கி முன்னால போடுவோம். போட்டுட்டு அடுத்தது verb மாற்றுவோம். இதுல என்ன ஹையர்ட் இருக்குது, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. பாஸ்ட் டென்ஸுக்கு என்ன பேசியோ யாராவது பாஸ்ட் டென்ஸுக்கு என்ன பேசி இப்ப சொன்னா வாஸ் அல்லது வேர்வோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ஓகே, வாஸ் அல்லது வேர்வோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, இப்ப நாங்க கண்டுபிடிக்க வேண்டியது இந்த நியூ எம்ப்ளாயிஸுக்கு போஸா வேர்வா வரணும். என்னன்னு கண்டுபிடிக்கிறது? நியூ எம்ப்ளாயிஸுக்கு என்ன வரணும்னு தெரியல. நம்ம டிரெக்டா கிணறுக்கு தெரியும். ஓகே, தெரியலன்னு வையுமா நியூ எம்ப்ளாயிஸுக்கு வாஸோ வரையில வரணும்னு தெரியலன்னு சொல்லிட்டோம்னா, அதாவது சிங்குலருக்கு வாஸும் ப்ளூரலுக்கு வேண்டும் ஞாபகம் வச்சிருந்தா நீங்க டிரெக்டா எம்ப்ளாயிஸ் ப்ளூரல் இருக்குது சோ வேர்ன்னு கண்டுபிடிக்கலாம். அதுவும் கஷ்டமா இருந்தா இந்த நியூ எம்ப்ளாயிஸ் இந்த வேலை எதுக்கு போடலாம்னு பாப்பீங்க. எதுக்கு போடலாம் நியூ எம்ப்ளாயிஸ்? நான் முதல் சொன்ன மாதிரி மேரண்டா அவன், மாலாண்டா அவள், அத மாதிரி நியூ எம்ப்ளாயிஸ் புதிய தொழிலாளர்கள் எதுக்கு போடலாம்? அவர்கள் என்ன அவர்கள் சொல்லலாம். ஓகே, அப்ப தே என்ன போசாவோ அவரும் தேக்கு தே ப்ளூரல் சோ வரும். ஓகே, அப்ப நியூ எம்ப்ளாயீஸ் வேறமன்னு கண்டுபிடிச்சிட்டான் ப்ளூரல் என்னபடியா. சோ அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். ஹையர் என்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ஹையர், ஹையர்ட், ஹையர்ட். அப்ப இது சேம் தான் வரும். அத மாதிரி அங்க குக் பண்ண மாதிரி இங்க ஹையர்ட் வருது. சில சென்டென்ஸ்ல பாஸ்ட் டென்ஸ்ல ஏட் என்ற ஒரு கொஸ்டின் வருது. ஐ ஏட் an apple சொல்லி சொன்னா அதுல ஏட் தான் இருக்கும். நீங்க பேசிவ்ல போடுவீங்க, என்ன போடுவீங்க? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். இப்ப இதுல பாருங்க குக்ட் அப்படியே வருது, ஹையர்டும் அப்படியே வருது. ஆனா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏட் வந்துட்டு கொஸ்டின் ஐ ஏட் an apple என்ற ஒரு கொஸ்டின் வந்துட்டு. இது வந்து ஏட் வச்சுக்கொண்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. சோ பெசிவுக்கு மாத்தியக்குள்ள நாங்கள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். ஈட், ஏட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ஓகே வந்திருக்கு ஈட், ஈட், ஏட், ஈட். நம்ம ஆன்சர்ல an apple சிங்குலர் சோ was. ஈட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஈட்டன், பை, ஐ வந்து மீ என்று வரும். அது பிறகு சொல்றேன். ஓகே, மேல பார்ப்போம். நியூ எம்ப்ளாயி hired, hired. So hired. அடுத்தது என்ன போடணும்? doer போட போறோம். அதாவது by போட போறோம். நியூ எம்ப்ளாயீஸ் were hired by யாரால? அடுத்தது என்ன செய்யணும்? ஆப்ஜெக்ட் போடணும். இங்க பெசிபிள் ஆப்ஜெக்டா வர்றது ஆக்டிவ்ல எப்படி இருந்திருக்கும்? சப்ஜெக்ட்ல இருந்திருக்கும். என்ன நாங்க சப்ஜெக்ட் தான் மார்க் பண்ணாங்க கொஸ்டின்ல த கம்பெனி. சோ த கம்பெனியை கொண்டு வந்து உங்களால போடுவோம். நியூ எம்ப்ளாயி were hired by the company. பிறகு சென்டென்ஸ்ல நாங்க பேலன்ஸ் என்ன விட்டோமோ பின்னுக்கு என்ன இல்லாம இருக்கோ அதை கொண்டு வந்து கடைசியில எழுதிக்கணும். அது எல்லா இடமும் சரி வர வேண்டிய கூடுதலா சரி 90% சரி வரும். இப்போ பேலன்ஸா என்ன இருக்குதோ அங்க அதுக்கு மேல் கொஸ்டின்ல இருக்கு அந்த 3 PM அப்படி டைம் என்ன என்னது போடுறீங்க? பாப்போமா. சரியா
Recording in progress. ஓகே. குரூப்ல யாரோ போட்டிருக்கேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷார்ட் அண்ட் ஃபார்மேட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஓகே அதில் எல்லாமே இருக்குது. எல்எம்எஸ்லேயும் இருக்குது, இதுல ஷார்ட் அண்ட் ஃபார்ம்ல இருக்குது, எல்லா டென்ஸ் ஓகே எல்லாமே இருக்குது. பார்க்குறாக்குள்ள அதில் பார்க்கலாம், அல்லது நார்மலா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலும் தனியாக ஃபார்மேட்டோட வரும். ஓகே, இப்போ இதுல நியூ எம்ப்ளாயீஸ் were hired by last month பின்னுக்கு அந்த சென்டென்ஸ்ல மிச்சமா என்ன இருக்கோ அதை போடுவீங்க. ஸோ இதுல லாஸ்ட் மந்த் இருக்குது, லாஸ்ட் மந்த் அப்படியே போடுவான். இது ஓகே தானே? ஓகே, ஓகே ஜே ஜே இல்ல ஜே அக்ஷயா ஓகே. மேல இன்னொன்று பொலி மேல விளங்கல இன்னொன்று மேல இன்னொன்று போய் எது? இது பாஸ்ட் டென்ஸ்ல மேல இன்னொன்று எது இன்னும் சொல்றீங்க? எச்சுக்கு மேல மேல சொல்றீங்க. எது சொல்றீங்க? இன்னும் கொஞ்சம் மேல எஃப்க்கு மேல அப்ப அது ஒன்று போன மாதிரி இருந்தது. அந்த they have completed the project on time. இல்ல, அது have completed இல்லோ, அது past tense இல்ல, past தான். இப்ப நான் சொல்றது சிம்பிள் பாஸ்ட் தானே, அந்த சிம்பிள் பாஸ்ட பார்த்துட்டு எடுத்தா பாப்போம். ஓகே ஓகே ஓகே, இப்ப இதுக்கு வாங்க, ஜேக்கு வாங்க. ஓகே, the police arrest the suspect yesterday. முதலாவது நாங்க கண்டுபிடிக்க வேண்டியது டென்ஸ். எந்த டென்ஸ்ல இருக்கு இந்த சென்டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். என்னென்ன கண்டுபிடிச்சு நாங்கள் arrest இருக்குது. முதலாவது verb என்னன்னு கண்டுபிடிக்கணும். கூடுதலா மிடில்ல இருக்கும் verb. சரியா? முன்னுக்கு போலீஸ் சப்ஜெக்ட், அங்க அடுத்தது verb, அடுத்தது ஆப்ஜெக்ட். கூடுதலா மிடில்ல இருக்கும். verb என்னன்னு கஷ்டம் கண்டுபிடிக்கலாம், கஷ்டம் இல்லை. முதலாவது நாங்க verb கண்டுபிடிச்சா தான் மிச்சம் என்னன்னாலும் செய்யலாம். ஓகே, இதுல வந்து verb வந்து arrest. arrested இருக்குது. The police arrested the suspect yesterday. ஓகே, அப்ப இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன். அட்லீஸ்ட் தெரியலன்னு சொன்னா அந்த ed போட்டிருக்கு தானே, ed வச்சே கண்டுபிடிக்கலாம் இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஓகே, இப்ப சப்ஜெக்ட் வந்து the police arrested verb the suspect. அந்த yesterday விடுவோம், அந்த காலம் நான் முதல் சொன்ன மாதிரி அந்த tonight, tomorrow, yesterday, time, லாஸ்ட் மந்த் அப்படி வர்றதுகளை பின்னுக்கு விடுவோம். அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஆன்சர் எழுதிக்குள்ளே முந்த சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் எழுதி விட்டுட்டு வாசகத்துல எந்த மிச்சமா இருக்கோ அவ்வளோத்தையும் கொண்டு வந்து பின்னால எழுதி விடுவோம். ஓகே, இப்ப இதுல சப்ஜெக்ட் தெரியும், verb தெரியும், ஆப்ஜெக்ட் தெரியும். ஆப்ஜெக்ட் வந்து the suspect. இப்ப என்ன செய்யணும்? ஆப்ஜெக்ட் தூக்கி முன்னுக்கு போடணும். இதுல இருந்து ஆப்ஜெக்ட் the suspect. இப்ப கொண்டு வந்து ஆன்சர் எழுதிக்குள்ள the suspect முன்னுக்கு போடுவோம். the suspect. அடுத்தது என்ன செய்யணும்? என்ன டென்ஸ் என்ன கண்டுபிடிச்ச நாங்கள்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு என்ன சேர்ப்போம்? was அல்லது verb past participle என்ன? ஓகே, இப்ப நாங்க கண்டுபிடிக்க வேண்டியது இதுக்கு was வருமோ verb வருமோன்னு கண்டுபிடிக்கணும். சஸ்பெக்ட் என்ன தமிழ் தெரியுமோ? சஸ்பெக்ட் பண்றது சந்தேக நபர். சந்தேக நபர். இது வந்து வேர்பாயும் வரும், நவுனாயும் வரும். என்ன சஸ்பெக்ட் பண்றது, சந்தேகப்படுறதுக்கும் சஸ்பெக்ட் தான், சந்தேக நபருக்கும் சஸ்பெக்ட் தான். இதுல வந்து இது வந்து நவுனா வந்து பேர் சொல்ல வந்திருக்கு. நீங்க ஆல்ரெடி arrested என்ற verb இருக்கு தானே. ஓகே, இதுல வந்து நவுனா வந்திருக்கு. the suspect தூக்கி முன்னால போடுவான். the suspect was a word கண்டுபிடிக்கணும். என்னன்னு கண்டுபிடிக்கிறது? சஸ்பெக்ட்ன்றது சிங்குலர், சோ ஆட்டோமேட்டிக்கா was நாங்க கண்டுபிடிக்கலாம். அல்லது எங்களுக்கு தெரியல என்று சொல்லி சொன்னா the suspect சந்தேக நபர். சஸ்பெக்ட்ன்றதே என்னன்னு தெரியாட்டி was a word தெரியாது, சரி குத்து மதிப்பில் என்றாலும் சிங்குலர் நினைச்சு was போடுங்க. இப்ப இந்த 7 ப்ரொனவுனுக்குள்ளேயும் சஸ்பெக்ட் எதுக்கு போடலாம்? I, we, you, they, he, she 7க்கையும் சஸ்பெக்ட் எதுக்கு போடலாம்? சந்தேக நபர அவன் அல்லது அவளுக்கு போடலாம். என்ன? he அல்லது ஷீக்கு போடலாம். இப்ப முதல் சொன்ன மாதிரி எனது மாலாண்டா ஷீ
குமாரண்டா ஹி அவன் அது மாதிரி சஸ்பெக்ட் சந்தேக நபர்ண்டா அது மேபி போயா இருக்கலாம் கேர்ளா இருக்கலாம் இது இருந்தாலும் சிங்கியுலர் தானே ஓகே ஹி என்று எடுப்போம் அப்ப ஹி என்றா நாங்க என்ன போட வேணும் was அப்ப the suspect was அடுத்தது arrest in the past participle. Arrest, arrested, arrested. Irregular vocabulary normal use. So arrest, arrested, arrested. The suspect was arrested. And then what on? என்ன போடுவோம் மனசுல by by okay by the suspect was arrested by and object தூக்கி போடுவீங்க என்ன objectனா questionல subject இருக்கு questionல subject the police so அத தூக்கி by கட்டல போடுவீங்க the suspect was arrested by police எல்லாத்தையும் போட்டு questionல என்ன word மிச்சமா இருக்கோ எல்லாத்தையும் போட்டு பின்னால எல்லாம் என்ன மிச்சமா இருக்கு questionல yesterday மிச்சமா இருக்கு so yesterday வந்து பின்னால போடுவீங்க the suspect was arrested by the police yesterday. ஒரு அளவுக்கு அது past tense past particular simple past particular விலங்குதா நான் படிக்கிறது hello hello விலங்குதா drop ஆகி தான் வருது இப்ப கேக்குது ஓ எனக்கு பவர் கட் மழையும் விலங்குதா கிடைக்கிறது ஆமா இப்ப விளங்குது ஓகே ஓகே அந்த क्वेश्चन சரிதானே the suspect was arrested by the police yesterday ஓகே இப்ப சிம்பிள் பாஸ்ட் பாசிவ்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க ஓகே இப்ப நான் சும்மா ஒரு क्वेश्चन கேக்குறேன் we studied English yesterday இது யாராவது மாத்தி சொல்லுங்க பாப்போம் அல்லது செட்ல போடுங்க பாப்போம் we studied English yesterday எப்படி வரும் we studied English yesterday இதுல சப்ஜெக்ட் என்ன okay English was studied by us okay சரி என்னன்னு கண்டுபிடிக்கிறது சப்ஜெக்ட் வந்து be studied வந்து verb இங்கிலீஷ் வந்து ஆப்ஜெக்ட் எதை படித்தோம் இங்கிலீஷை ஓகே அப்ப மெட்டதாங்க ஜஸ்ட் ஸ்டடின்றது அதை அப்படி விடும்போது காலம் ஓகே இப்ப என்ன செய்வோம் இங்கிலீஷ் வந்து சிங்குலர் அப்ப வாஸ் அல்லது ஓகே சிங்குலர்ன்றபடியா வாஸ் இங்கிலீஷ் வாஸ் ஸ்டடி இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேம் தான் இந்த ஸ்டடி ஸோ மற்ற இதுல இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வையில முடிஞ்சா வைய நீக்கிட்டு ஐஇடி போடுவோம் ஓகே ஸோ ஸ்டடி
ஸோ இங்கிலீஷ் வாஸ், அடுத்து சப்ஜெக்ட் தூக்கி போடுவோம். ஓகே, இதுல ஒரு இது என்னட்டா, இந்த முன்னுக்கு வர சப்ஜெக்ட் ப்ரொனவுனை வந்து நாங்கள் பின்னால கொண்டே டூவருக்கு பின்னால போடே 4வது ஃபார்ம்ல போடுவோம். அது தெரியுமா? என்னது, ஐ வந்து மீ என்று மாறும், வி அஸ் என்று மாறும், தே தெம் என்று மாறும். தெரியுமா? இதுவும் எல்எம்எஸ் நோட்ஸ்ல இருக்குது. எனக்கு செட் பாக்ஸ் ஓபன் ஆகுது இல்ல. அதையும் ஒருக்கா பாருங்க. அந்த 7 ப்ரொனவுன்ஸும் இது ஹேண்ட் வரும், தே வந்து தெம் அண்டு வரும், பி அஸ் அண்டு வரும், யூ அப்படியே தான் வரும். ஓகே, அதை பாருங்க. இதுல பி வந்தபடியா வி வந்து அங்கால அஸ் அண்டு வரும். வி ஸ்டடி இங்கிலீஷ் yesterday. English was studied by us yesterday. ஓகே, இந்த கொஸ்டின்ல இந்த பேப்பர்ல இருக்கிற பாஸ்ட் டென்ஸ் கொஸ்டின்ஸ். சரி, ஓகே, பாஸ்ட் டென்ஸ் இனி பார்க்கணுமா இல்ல அடுத்த டென்ஸ் போவோம் என்ன? ஓகே, அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பி என்ன இருக்குது? They are building a new house on our street. Sorry. Okay, they are building a new house on our street. இப்ப நாங்க என்ன டென்ஸ் கண்டுபிடிக்கணும். இது என்ன டென்ஸ்ல இருக்கு சொல்லுங்க பாப்போம். யாராவது தெரியுமா? என்ன டென்ஸ் கண்டுபிடிக்கணும்? வேர்ப்ப பார்த்து கண்டுபிடிக்கணும். இதுல வேர்ப் என்ன? பில்டிங் வருது. ஓகே, பில்டிங் என்ன டென்ஸ்? டென்ஸ படிச்சீங்கன்னா பேசிவ் வாய்ஸ் கொஸ்டினும் செய்யலாம். அந்த டென்ஸ் கொஸ்டினும் வருது இல்ல 10 மார்க்ஸுக்கு. சோ டென்ஸ் அந்த பெனல் டென்ஸ் ஃபார்மேட்டையும் பேசிவ் வாய்ஸ் அந்த பேசிவ் வாய்ஸ்க்கு எப்படி மாறும்ன்றத பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் 20 மார்க்ஸுக்கு. அட்லீஸ்ட் 2க்கும் சேர்த்து ஒரு 10 மார்க்ஸ் எடுக்கலாம். ஏன்னா இதுல 5 அதுல 5 எடுக்கலாம். சோ அதை பேரும் Recording in progress. present continuous tense. என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். continuous tense கட்டாயம் எல்லாமே ing ஃபார்ம்ல வரும். அது வந்து present continuous இருக்கலாம், அல்லது past continuous இருக்கலாம், future continuous இருக்கலாம். present continuous ஃபார்மேட் நீங்க பாருங்க. இப்ப நான் சும்மா சொல்றேன். present continuous am is are ஓட வரும், past continuous was were ஓட வரும், future continuous will be shall be ஓட வரும். ஓகே, இதுல ஓட வந்திருக்குது. சோ present continuous tense. They are building a new house on our street. இதுல building and present continuous tense. So இந்த sentence வந்து present continuous tense இருக்கு. இப்ப tense கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து subject இது, object இரண்டு கண்டுபிடிப்போம். subject என்ன? சொல்லுங்க, subject என்ன? A new house. இல்ல, சப்ஜெக்ட் வந்து எப்பயுமே முன்னுக்கு தான். இல்ல, நாங்க இந்த சென்டென்ஸ்ல ஆக்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட் கேக்குறேன். தே ஆர் பில்டிங் a new house on our street. சப்ஜெக்ட் நாங்க படிக்கிறோம் கூடுதலா முன்னுக்கு தான் இருக்கும் சப்ஜெக்ட். ஓகே, அப்ப சப்ஜெக்ட் வந்து தே ஆர் பில்டிங் verb. ஆப்ஜெக்ட் என்ன?
a new house. Okay, அப்ப a new house வந்து object. பின்னுக்கு இருக்கிற அந்த ஒன்னாவது ஸ்ட்ரீட் விடுங்க. சப்ஜெக்ட் verb object கண்டுபிடிச்சிட்டு பேலன்ஸ் ஆயிருக்கிறத விடுங்க. இதெல்லாம் பிராக்கெட் பண்ணி நீங்க நோட் பண்ணாலும் சரி. ஓகே, ஒன்னாவது ஸ்ட்ரீட்டை விடுங்க. இப்ப என்ன செய்யணும்? ஆப்ஜெக்ட் தூக்கி முன்னால போடணும். ஆப்ஜெக்ட் என்ன? a new house. யாராவது விளங்காட்டி அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, a new house. இப்ப அதை தூக்கி முன்னால போடுவாங்க. a new house. அடுத்தது டென்ஸ் போடணும். என்ன டென்ஸ் கண்டுபிடிச்சு நாங்கள்? present continuous tense. present continuous tense ന്റെ passive format எப்படி வரும்னு தெரிஞ்சுக்கணும். அது என்ன வரும் தெரியுமா இருக்காது? am is ஆரோட being வந்து அங்கால verb ന്റെ past participle வரும். passive voice ന്റെ கட்டாயம் past participle தானே வரும் verb ന്റെ. முன்னுக்கு வர வேண்டியது am அல்லது is அல்லது ஆவோட being, being, being என்ற வேர்ட் வரும். இது வந்து present continuous tense கண்டு இல்ல, 3 continuous tense. அதாவது continuous tense வந்தா கொஸ்டின்ல உங்களுக்கு எங்க ing வருதோ ஆன்சர்ல being வரணும். அப்படி ஞாபகம் வச்சிருந்தீங்கனாலும் ஓகே. கொஸ்டின்ல எங்க ing வந்தாலும் ஆன்சர்ல வந்து being வரணும்னு ஞாபகம் வச்சுங்க. அதாவது present continuous tense past continuous tense அல்லது future continuous tense என்றா கட்டாயம் உங்க passive voice ஆன்சர்ல being என்ற வேர்ட் வரணும்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்ப நியூ இது ஃபார்மேட். present continuous tense இந்த passive format எப்படி வரும்னா am is ஆரோட verb being அங்காட verb ന്റെ past participle. am என்னதுக்கு is என்னதுக்கு என்னதுக்கு தெரியுமோ? தெரியும் என்ன? ஐக்கு வந்து amம், he she'க்கு isம், you விதைக்கு ஆவும். அந்த ஏழும் தான் pronoun. எந்த ஒரு வேர்ட் நீங்க எந்த சென்டென்ஸ் எடுத்தாலுமே இந்த 7 ப்ரொனவுனுக்கே தான் வரப்போகுது. இப்ப இதுல வந்து டிரெக்டா தேன்னு வந்திருக்குது. மேல் கொஸ்டின்ல இந்த செக் பண்ணி வந்திருக்கு. எதுவுமே டிரெக்டா தான் வரப்போகுது. சாரி, டிரெக்டா வராது. இந்த 7 ப்ரொனவுனுக்குள்ளேயுமே நீங்க போடக்கூடியதா இருக்கு. ஓகே, இப்ப இதுல இதுல டேல நியூ ஹவுஸ், am is are வந்து ஐக்கு ஆமும், he she'க்கு isம், you விதைக்கு ஆகும். அது தெரிஞ்சு வச்சிருக்கோம். வேற மங்கால being plus past participle. ஓகே, இப்ப ஆப்ஜெக்ட் தூக்கி முன்னால போடுவான். a new house. a new houseக்கு amோ isோ ஆவோ வரும். என்னன்னு கண்டுபிடிக்கிறது? a new house அது ஒரு singular. சோ என்ன வரும்? is வரும். அல்ல ஏன்னு வருங்க. ஏன்னு முன்னுக்கு இருக்கு. ஏண்டா ஒன்றே ஒன்று தானே. இப்ப கட்டாயம் வந்து singular வேர்டா தான் இருக்கணும். a new house ஒரு புதிய வீடு. சோ அதுக்கு வந்து is. a new house is. அல்லது இந்த நியூ ஹவுஸுக்கு எங்களுக்கு என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிச்சோன்னா இந்த 7 ப்ரொனவுனுக்கே ஒன்றுக்கு போட்டு பார்க்கணும். எனக்கு போடுவீங்க நியூ ஹவுஸ் ஒரு புதிய வீடு அதுன்னு சொல்லலாமே நாங்க. ஓகே, அப்ப இட்டாண்ட் எடுத்தீங்கன்னாலும் மிஸ் வேற மாதிரி யோசிக்கலாம். அல்லது டிரெக்ட் ஆகி நியூ ஹவுஸ் இஸ் பார்க்கலாம். நியூ ஹவுஸ் இஸ் என்ன ஃபார்மேட்? இதுக்கு present continuous tense இந்த passiveக்கு am is ஆரோட being வந்துட்டு தான் அங்கால past participle வரப்போகுது. அப்ப a new house singular so is போடுறோம். அடுத்தது கட்டாயம் being போடுவோம். அங்கால past participle வரும். மேல verb என்ன இருக்குது? building இருக்குது. building என்றது இந்த verb stem என்ன? அது வினையடி அந்த ing விட்டுட்டு பார்க்கணும். buildன்றதான் இதுல verb. ஓகே, buildன்ற past participle தெரியுமோ? எனக்கு செக் பாக்ஸ் ஓபன் ஆகுது இல்ல, யாராவது தெரிஞ்சாக்கள் சொன்னீங்கன்னாலும் ஓகே. buildன்ற past participle தெரியுமோ? இது வந்து irregular verb. so ed போட இயலாது. build, built, t ல முடிகிற இதுக்கு வந்து t என்று வரும். send, sent. அது மாதிரி build, built, built. ஓகே, அப்ப இதுல build ன்ற past participle built கடைசியா இருக்கிறது தான் போடணும். built, BUILT. a new house is being present continuous ன்றபடியா being போடுறோம். அங்கால past participle build ன்ற past participle built. அடுத்தது verb அடுத்தது என்ன போடுவோம்? by என்ன doer போட போறோம். அப்ப by போடுவோம். a new house is being built by யாரால? byக்கு பிறகு
இங்க ஆப்ஜெக்ட் போடணும். ஆப்ஜெக்ட் வந்து கொஸ்டின்ல சப்ஜெக்டா இருக்கும். கொஸ்டின்ல இருக்கிற சப்ஜெக்ட் தே. அப்ப தே கொண்டு வந்து பைக்கு அடுத்து தான் போடுவோம். எப்படி போடுவோம் தேய? தே எப்படி போடுவோம்? முதல் வியாஸ் தெம். தே என்றபடியே இங்க தெம் மட்டும் போடுவோம். அப்ப a new house is being built. வெர்புக்கு அடுத்தது by. தே கொண்டு வந்து தெம் மட்டும் போடுவோம். by them. பிறகு பேலன்ஸ் ஆயிருக்கு. கொஸ்டின்ல பேலன்ஸ் ஆயிருக்குது. என்ன இருக்கு பேலன்ஸா? on our street. எங்களுடைய வீதியில். அப்ப a new house is being built by them on our street. They are building a new house on our street. அவர்கள் எங்களுடைய வீதியில் ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார்கள். மற்றது அதுக்கு கொண்டிருக்கிறார்கள் என்று வரும். ஐஎன்ஜி அதாவது இப்ப நடந்து கொண்டிருக்கிற சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நாங்க யூஸ் பண்றது வழக்கமா நடக்கிற இதுகளை கதைக்கிறதுக்கு. பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றது இப்ப we are studying now. நாங்கள் இப்ப படிச்சு கொண்டிருக்கிறோம் என்ற வேர்ட் வரும் தமிழ்ல. ஓகே, they are building a new house on our street. அவர்கள் எங்களுடைய வீதியில் ஒரு புதிய வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வீதியில் ஒரு புதிய வீடு அவர்களால் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகே ஓகே பதில் சரிதானே? இது ஓகேயா? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஸ்பீடா சொல்றேனா அல்லது விளங்கு இல்லையா? ஏதாவது சொல்லுங்க. ஓகே ஓகே சரிதானே? a new house is being built by us, sorry, by them on our street. ஓகே, இதுல வேற யாரு present continuous? ஓகே, if present continuous என்ன? ஓகே, என்னண்டு? the manager is holding a meeting at 3 p.m. இந்த சென்டென்ஸ் என்ன டென்ஸ்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். என்ன டென்ஸ்ல இருக்கு? present continuous tenseல இருக்கு. என்ன கண்டுபிடிச்சு நாங்கள் ing ஃபார்ம் வந்து இருக்குது. so continuous tense முன்னுக்கு is இருக்குது. am is are வந்து அது present. so am is are ஓட ing verb and ing ஃபார்ம் வந்து இருக்குது. ஆகவே இந்த சென்டென்ஸ் வந்து present continuous tenseல இருக்குது. அடுத்து நாங்க போட வேண்டியது சப்ஜெக்ட் எது, ஆப்ஜெக்ட் எது. சப்ஜெக்ட் எது? the manager முன்னுக்கு இருக்குது. ஓகே, the manager subject is holding verb. அங்கால என்னது? a meeting. அது வந்து ஆப்ஜெக்ட். பேலன்ஸ் ஆயிருக்கிறத விடுங்க. at 3 p.m. விடுங்க. ஓகே, இப்ப சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சாச்சு. டென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. டென்ஸ் வந்து present simple, sorry, present continuous tense. present continuous tenseல passive எப்படி வரும்? am அல்லது is அல்லது are ஓட being வந்து verb ന്റെ past participle வரும். ஓகே, இவ்வளவு தெரியுதானே? ஓகே, இப்ப இதை பார்ப்போம். கொஸ்டின்ல ஆப்ஜெக்டா இருக்கிறது, ஆன்சர்ல சப்ஜெக்டா வரும். கொஸ்டின்ல என்ன ஆப்ஜெக்ட்? a meeting. இப்ப மீட்டிங்கை தூக்கி முன்னால போடுவோம். a meeting. அடுத்தது என்ன? present continuous tense. so am அல்லது is அல்லது are ஓட being வந்து past participle போகுது. am ஓ is ஓ வரும் a meeting க்கு. a meeting is என்ன? ஓகே, ஒன்னும் தெரியலன்னா அந்த இருக்கு முன்னால. என்ன ஒன்றா மீனிங் தானே? ஒன்றா போய் சிங்குலர் தானே? அப்ப மீட்டிங் இஸ். அல்லது தெரியலேன்னு சொல்லி சொன்னா இதை கொண்டு போய் அந்த 7 ப்ரொனவுனுக்கே ஏதாவது ஒன்றுக்கு போட்டு பார்க்கலாம். ஐ வி டு தே ஹி சி இட் இருக்குல்ல. மீட்டிங் என்றா அது, சோ இட் பார்க்கலாம். இட்டா இஸ் வேற மட்டும் எடுக்கலாம். அல்லது டிரெக்ட் ஆகி மீட்டிங் இஸ் சிங்குலர் வந்து எடுக்கலாம். மீட்டிங் இஸ். அடுத்து என்ன வரும்? present continuous tense என்னபடியா என்ன வரும்? இஸ்க்கு அடுத்ததா being. ஓகே, அப்ப a meeting is being. அடுத்தது நாங்க போட வேண்டியது verb ന്റെ past participle. இதுல இருக்கிற verb என்ன? hold. hold னா நடாத்துறது. hold ന്റെ past participle என்ன தெரியுமா? held. ஓகே, hold, held என்ன? ஓகே, அப்ப a meeting is being held. அடுத்தது என்ன வரணும்? verb அடுத்தது by வரணும் என்ன? ஓகே, அப்ப by. அடுத்தது கொஸ்டின்ல சப்ஜெக்ட் இருக்கிறது தூக்கி போடுவோம். கொஸ்டின்ல சப்ஜெக்ட் என்ன? the manager என்ன? ஓகே, அப்ப அதை கொண்டு வாங்க போடுவோம். by
the manager. A meeting is being held by the manager at 3 p.m. Balance ஆயிருக்கிற எல்லாத்தையும் தூக்கி பின்னால போடுவோம். Balance ஆயின்னு விட்டு நாங்கள் கொஷன்ல at 3 p.m. அப்ப அதை தூக்கி பின்னால போடுவோம். A meeting is being held by the manager at 3 p.m. Okay. Okay. Where is the continuous? Okay. H. Okay. இது சொல்லுங்க. அப்ப வேற செக் பாக்ஸ்ல போடுங்க. H-க்கு they are watching a movie right now. அவர்கள் இப்பொழுது ஒரு படம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். H. They are watching a movie right now. Okay. ஏதாவது சொல்லுங்க பாப்போம். செட் பாக்ஸ் எனக்கு ஓபன் ஆகுது இல்ல. அன்மியூட் பண்ணிட்டு சொன்னாலும் ஓகே. இப்ப என்னாலும் பிரச்சனை இல்ல, சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் விளங்கி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்குனாலும். They are watching a movie right now. இதுல watching வந்திருக்குது. So present continuous என்றது tense கண்டுபிடிச்சிட்டோம். present continuous tense. Okay, present continuous tense passive-க்கு மாத்திரன்னு பார்த்துட்டோம். A movie is being watching by them right now. இல்ல என்ன போடுறது நீங்க எனக்கு செட் பாக்ஸ்ல கடைசியா வந்தது என்ன? மூவிஸ் பீயிங் வாட்சிங் என்ன வந்ததா? வாட்சிங் என்ன வராது. Watching by them right now. ஓகே வாட்சிங் என்ன வராது. எந்த டென்ஸ் passive voiceல என்ன வந்தாலுமே past participle தான் போடுறோம். நாங்க ingோ ses ஒன்றும் சேர்க்க தேவையில்லை. past participle தான் கட்டாயம் போட போறோம். ஓகே அப்ப பாப்போம். They are watching a movie right now. ஓகே இதுல நாங்க முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். வாட்சிங் என்னபடியா இது present continuous tense. அடுத்தது சப்ஜெக்ட் எது, ஆப்ஜெக்ட் எதுன்றதை கண்டுபிடிப்போம். சப்ஜெக்ட் எது? they முன்னுக்கு இருக்கிறதான் கூட சப்ஜெக்ட். ஓகே they subject, are watching வந்து verb. அங்கால வர என்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? இப்ப படத்தை. இப்ப மூவின்றது ஆப்ஜெக்ட். இப்ப சப்ஜெக்ட் தெரியும், வேர்ப் தெரியும், ஆப்ஜெக்ட் தெரியும். அங்கே ரைட் நவா விடுவோம். அது காலத்தை காட்டு அதை விடுவோம். ஓகே இப்ப சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் தெரியும், டென்ஸ் தெரியும், டென்ஸ் எப்படி மாத்த போறோம்ன்றது தெரியும். ஓகே இப்ப கொஸ்டின்ல ஆப்ஜெக்டா இருக்கிறத தூக்கி சப்ஜெக்டா போடுவோம். ஆப்ஜெக்ட் வந்து என்னது? மூவி. சோ அதை கொண்டது முன்னால போடுவோம். மூவி. அடுத்தது present continuous tense-க்கு am அல்லது is அல்லது ஆவோட being வந்து past participle என்ன? ஓகே அப்ப a movie am is ஆவா வருதுன்னு பார்க்கணும். a movie am is ஆவா is என்ன? singular. அது பாருங்க ரெண்டு வந்திருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது singular is ன்னு போடலாம். அல்லது the movie-யை கொண்டு போய் I will you they he see க்கு it படத்தை அதன்னு சொல்லலாம் தானே. it ன்னு போட்டுட்டு இப்ப அந்த is ன்னு வேற மட்டும் பார்க்கலாம். டிரெக்டா போல எல்லாத்தையும் அங்க நீங்க அதுக்கு அந்த இந்த ப்ரொனவுன் கொண்டு பார்த்துதான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இல்ல நார்மலா சிங்குலர் வந்தா இஸ், ப்ளூரல் வந்தா ஐ வந்தா ஆம்ன்றது நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம் தானே, தெரியும் தானே. சோ அப்படியே போடலாம். ஓகே அப்ப மூவி சிங்குலர் ரெண்டுபடியா இஸ். அடுத்தது என்ன வரும்? பீயிங். ஏன்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்னபடியா பீயிங் வரும். இஸ் பீயிங். அடுத்தது verb in past participle. இங்க என்ன verb இருக்குது? watch. So watch in the past participle is regular verb. So ed சேரும். watch in the past participle watch, watched, watched. இதுல watching ன்னு போட்டுட்டு அநியாயமா அந்த கொஸ்டின் எல்லாமே சரியா இருந்தா அதுல ing போட்டு அந்த கொஸ்டினை நீங்க மிஸ் பண்ண பிளவிட தேவையில்லை. passive voice-னா நீங்க மைண்ட்ல வச்சிருக்க வேண்டியது கட்டாயம் past participle தான். வேற எந்த ஒரு இதுக்கும் SO INGO எந்த ஒரு சேஞ்சுமே வராது. கட்டாயம் past participle தான். இந்த டென்ஸ் பன்னெண்டு டென்ஸுக்குமே past participle தான். ஓகே அப்ப watch in the past participle watch, watched, watched. So a movie is being watched. verb கட்டா என்ன போடுவோம்? by. by they கொண்டு வந்து இங்கால போட போறோம். they இங்கால வரைக்கும் passive-ல என்னண்டு வரும்? Them and வரும். ஓகே அப்ப a movie is being watched by them. கொஸ்டின்ல என்ன மிச்சமாவட்டமோ அதை பின்னால எழுதி விடுவீங்க. என்ன விட்ட நாங்கள் right now. So a movie is being watched by them right now.
ஒரு படம் அவர்களால் இப்பொழுது பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகே, சரிதானே? present continuous tense. We are studying English. சொல்லுங்க பாப்போம். We are studying English. present continuous tense ல இருக்கு. இதை பத்தி இதுக்கு மாத்தினா அப்படி வரும். யாராவது we are studying English. சொல்றதுக்கு விளக்கம் இல்லையா? English is being studied by us. Okay, English is being studied by us. Object தூக்கி முன்னுக்கு போடுறோம். English singular ஆனபடியாய் அடுத்தது be, அடுத்தது study in the past participle, study அங்கால by க்கு முன்னுக்கு be வந்தது. அப்ப be passive level இருக்கும். அர்த்தம் வந்து English is being studied by us. எங்களால் ஆங்கிலம் படிக்கப்பட்டு கொண்டு இருக்கு. ஓகே, okay, third question பார்ப்போம். C. The company will launch a new product next month. Okay, இது என்ன டென்ஸ்ல இருக்குது கண்டுபிடிப்போம். என்ன டென்ஸ்ல இருக்குது? will வந்திருக்குது. ஸோ என்ன டென்ஸ்ல இருக்குது? ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்குது. will அல்லது shall வந்தா அந்த டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்குது. இது ing ஒன்றும் இல்ல. ஸோ சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்குது. ing பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஒன்றும் இல்ல. ஜஸ்ட் வில்லும் உங்கள வேர்பும் இருக்குது. ஸோ சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்குது. The company will launch a new product next month. இந்த கம்பெனி வந்து அடுத்த மாதம் ஒரு புதிய தயாரிப்பை லான்ச் பண்ணும். ஓகே, இதுல நாங்க கண்டுபிடிக்க வேண்டியது முதல் டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அடுத்தது சப்ஜெக்ட் எது, ஆப்ஜெக்ட் எது கண்டுபிடிக்கணும். சப்ஜெக்ட் என்ன முன்னுக்கு இருக்கிறது the company. அடுத்தது will launch வந்து verb. அடுத்தது ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும். ஆப்ஜெக்ட் என்ன? ஆப்ஜெக்ட் என்ன இதுல? New product. A new product. A new product என்றதான் இதுல ஆப்ஜெக்ட். அங்கால நெக்ஸ்ட் வந்து அப்படியே விடுவாங்க. ஓகே, இப்ப சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பேசிவ் ஃபார்மேட் எப்படி வரும்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வந்து நார்மலா will அல்லது shallோட verb வரும். அதோட பேசிவ் வந்து will be அல்லது shall be யோட past participle வரும். அதாவது be add ஆகுறது ஞாபகம் செய்யும். will be அல்லது shall be யோட past participle வரும். பேசிவ் வாய்ஸ்ல எல்லாத்துக்குமே past participle தானே. சோ அதை ஒரு தவிர முன்னுக்கு be வேறமண்டது. present continuousக்கு நாங்க முன்னுக்கு being வேறமண்டு ஞாபகம் வச்சிருந்த மாதிரி இதுல சிம்பிள் ஃபியூச்சருக்கு வந்து be வரும். be. ஓகே, அப்ப இதுல சப்ஜெக்ட் verb object கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப क्वेश्चनல ஆப்ஜெக்டா இருக்கிறத கொண்டே முன்னுக்கு சப்ஜெக்டா போடுவோம். क्वेश्चनல ஆப்ஜெக்ட் என்ன? a new product. அப்ப new product கொண்டு முன்னுக்கு போடுவோம். a new product. அடுத்தது ஃபியூச்சர் சிம்பிள் ஃபியூச்சர் கண்டுபிடிச்சாங்க. சிம்பிள் ஃபியூச்சருக்கு பேசிவ் ஃபார்ம் வந்து will அல்லது shall ஓட be வந்து will be அல்லது shall be ஓட past participle. Please don't put the verb. Okay. Okay, a new product. will அல்லது shall வரும். ஓகே, இதுல क्वेश्चनல will தான். shall வந்து இப்ப பெருசா பாவனையே இல்ல. சோ will தான் கூட क्वेश्चன்ஸ்ல வரும். will வந்தா will be அல்லது shall be யோட past participle வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. a new product will. அடுத்து என்ன வரும்? be. நாங்க being வந்தது இங்க be வர போகுது. be. a new product will be. launch in the past participle என்ன? regular verb. so ed சேரும். launched. LAUNCH ED வரும். நார்மலா அங்கால ED வரும். ஓகே, a new product will be launched. அடுத்தது என்ன வரும்? verb போட்டுட்டோம். அடுத்ததா by வரும். by. அடுத்தது முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் தூக்கி இங்க ஆப்ஜெக்டா போட போறோம். சப்ஜெக்ட் என்ன? the company. சோ இங்கால ஆப்ஜெக்ட் அப்படியே கொண்டே போடுவோம். by the company. क्वेश्चनல நிச்சயமா இருக்கிறத போடுவோம். next one. A new product will be launched by the company
next month. சரியா? ஓகே. அந்த கம்பெனியால ஒரு புதிய தயாரிப்பு அடுத்த மாதம் லான்ச் பண்ணப்படும். சரியா? ஓகே. சரிதானே? சிம்பிள் ஃபியூச்சர் ஓகேயா? ஓகே. சிம்பிள் ஃபியூச்சர் ஒன்று கேட்கிறேன். என்னது? we will face the exam next Sunday. இதில் மாதிரி சொல்லுங்க பாப்போம். we will write, okay, write it. We will write the exam next Sunday. அல்லது on Sunday. We will write the exam on Sunday. இதை மாதிரி சொல்லுங்க பாப்போம். சப்ஜெக்ட் என்ன, verb என்ன, ஆப்ஜெக்ட் என்ன? முதலாவது we will write, so will கண்டுட்டோம். சிம்பிள் ஃபியூச்சர் அண்டு தெரிஞ்சுட்டு டென்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது சப்ஜெக்ட் கண்டுபிடிப்போம். சப்ஜெக்ட் என்ன? we. verb வந்து will write. எங்கள் ஆப்ஜெக்ட் என்ன? என்ன எழுத போறோம்? verb க்கு அடுத்த இருக்கிறது ஆப்ஜெக்ட் exam. அப்ப we will write the exam. பேலன்ஸ் இருக்கிறது அங்கால on Sunday என்றது தேவையில்லை, அதை பின்னிட்டு பார்க்கலாம். Okay, the exam will be written by us next Sunday. Okay, good. ஆப்ஜெக்ட் தூக்கி முன்னால போடுவோம். ஆப்ஜெக்ட் என்ன? எக்ஸாம். சோ இங்க ஆன்சர்ல எக்ஸாம் ஒன்றுக்கு வரும். the exam will. அடுத்தது be வரும் ஃபியூச்சர் டென்ஸ் சொன்னபடியா. அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ரைட் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? இது irregular verb. write, wrote, written. write, wrote, written. double t வரும். WRITTEN. the exam will be written. அடுத்தது by வரும். verb வந்து அடுத்தது by. அடுத்தது we இந்த we என்ன வரும் passive ல? us. Okay, the exam will be written by us. மிச்சம் பேலன்ஸ் இருக்கிறது on Sunday. The exam will be written by us on Sunday. Okay. அடுத்தது D. D பாருங்க. She writes the report every week. Okay. இது என்ன டென்ஸ்ல இருக்கு? யாராவது சொல்லுங்க பாப்போம். She writes the report every week. Simple present tense. என்னென்ன கண்டுபிடிச்சாங்க? Okay, simple present tense. என்னென்ன கண்டுபிடிச்சாங்க? Right. Simple present tense என்றா நார்மலா s அல்லது es தேடும். அல்லது தனியா அந்த verb மட்டும் இருக்கும். இப்ப கம்மண்டா கம்மன்ஸ் இருக்கும், அல்லது கம்ஸ் அண்ட் இருக்கும். ரைட் அண்ட் இருக்கும், ரைட்ஸ் அண்ட் இருக்கும், ஈட் அண்ட் இருக்கும், ஈட்ஸ். அதாவது ஒன்றுமே இல்லாம முன்னுக்கு ஆமோ இசோ ஆவோ இல்லோ ஒன்றும் இல்லாம தனியா ரைட் அண்ட் வந்திருந்தாலும் வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான். ரைட்ஸ் அண்ட் வந்திருந்தாலும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான். சரியா? அப்ப இது வந்து ஒரு முன்னுக்கு ஒரு ஹெல்பிங் வேர்பும் இல்லாம தனியா வேர்ப் வந்திருக்குது. சோ ரைட்ஸ் the report every week. அல்லது every week வச்சும் நீங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் என்ன வழக்கமா நடக்கிற செயல்பாடு. every week ஒவ்வொரு கிழமையும் she writes the report every week. ஒவ்வொரு கிழமையும் ரிப்போர்ட் எழுதுறவா. சோ இது வழக்கமா நடக்கிறது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஓகே, இப்ப நாங்க பார்க்க வேண்டியது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் passive format. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் passive எப்படி வரும்னு தெரியுமோ? am அல்லது is அல்லது ஆவோட past participle. அது ஈஸி. இப்ப நாங்க முதல் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்த்து நாங்கள் என்னண்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல passive format என்ன? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இப்ப முதலாவது பார்த்து நாங்கள் was அல்லது verb. ஓகே, was அல்லது verb past participle. the மாதிரி சிம்பிள் present tense இந்த passive format வந்து am அல்லது is அல்லது ஆவோட past participle வரும். சரியா? ஞாபகம் வச்சிருக்கோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு am is are ஓட past participle-ம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு was அல்லது were ஓட past participle-ம், ஃபியூச்சரும் பாத்துறாங்க. ஃபியூச்சருக்கு will be அல்லது shall be ஓட past participle.
ஸ்கிரீன் ஷேர் பண்ணி விடுங்க. அக்ஷயா, அக்கா வரேன். ஓகே. ஓகே, இப்போ சிம்பிள் டென்ஸ் மூன்று பார்த்துட்டோம். சிம்பிள் ப்ரெசென்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் மூன்று பார்த்துட்டோம். சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸுக்கு an அல்லது is அல்லது ஆவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், சிம்பிள் பாஸ்டுக்கு was அல்லது were பாஸ்ட் பார்ட்டிசிபிள், சிம்பிள் ஃபியூச்சருக்கு will be அல்லது shall be பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, இப்போ பாருங்க, she writes the question, she writes the report every week. Okay, she writes the report every week. டென்ஸை கண்டுபிடிச்சு ரைட்ஸ் அண்ட் இருக்குது. ஸோ இது சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். அடுத்தது நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும். சப்ஜெக்ட் என்ன முன்னுக்கு இருக்கிறது சப்ஜெக்ட் ஷீ. அடுத்தது வேர்ப் வந்து ரைட்ஸ். ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும். ஆப்ஜெக்ட் கூடுதலா வேர்புக்கு பின்னால தானே வரும். ஸோ த ரிப்போர்ட்ன்றது இங்க ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் பேலன்ஸ் ஆயிருக்கிற எவ்ரி வீக்கை விடுவோம். இப்போ என்ன செய்ய போறோம்? ஆப்ஜெக்ட் தூக்கி முன்னால போட போறோம். ஆப்ஜெக்ட் என்ன? த ரிப்போர்ட். த ரிப்போர்ட்டை தூக்கி முன்னால போடுவோம். சப்ஜெக்ட் இதுல த ரிப்போர்ட். சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் தானே கொஸ்டின். அப்ப an அல்லது is அல்லது ஆவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். த ரிப்போர்ட்டுக்கு am is தான் வரும். த ரிப்போர்ட் is okay, singular உள்ளபடியா is. But the report is am அல்லது simple present tense in passive format அப்படி am அல்லது is அல்லது ஆவோட past participle என்ன? Okay, but the report is right in the past participle என்ன? Written. முதல்ல சொன்னேன், முதல்ல இந்த right வந்ததில்ல. Okay, write, wrote, written, WRITTEN. Okay, but the report is written. அடுத்தது verb பிறகு என்ன வரும்? By. அங்கால she என்ன வரும்? passive voiceல her வரும். Okay, அப்ப the report is written by her. அங்கால பேலன்ஸா இருக்கிறது every week. இப்ப இத வந்து நீங்க the report is written every week by her ன்னு போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனா அது வந்து அது கொண்டு வந்து குழப்பாம பின்னுக்கு எழுதினீங்கன்னா பெட்டர். அப்படி எழுதினாலும் பிழை இல்லை. பேலன்ஸ் ஆயிருக்கிறது பின்னுக்கு எழுதினீங்கன்னா பிழைக்காது. Okay, but the report is written by her every week. அவளால் ஒவ்வொரு கிழமையும் ரிப்போர்ட் எழுதப்படுகிறது. ஓகே, சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸும் ஓகேயா? வேற ஏதாவது ப்ரெசென்ட் டென்ஸ் இருக்கு? ப்ரெசென்ட் டென்ஸ் இல்ல. ஓகே, இப்ப சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஓகே. ஓகே, சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்க்கு ஒரு கேள்வி. She goes, Mala goes to school every day. Mala goes to school every day. இத மாதிரி சொல்லுங்க பாப்போம். Mala goes to school. இல்ல அந்த சென்டென்ஸ் வேண்டாம். I brush my teeth every day. Okay, I brush my teeth every day. நான் ஒவ்வொரு நாளும் எனது பல்லை துலக்குகிறேன் நான். ஓகே, இதை சொல்லுங்க பாப்பா மாத்தி வாய்ஸுக்கு. I brush my teeth every day. யாராவது சொல்லுங்க, இல்ல chat boxல போட்டாலும் ஓகே. I brush my teeth every day. My teeth are brushed by me every day.
ஓகே. Permanent. Okay. Eye brush, my teeth every day. Okay. இப்போ இதில் நாங்கள் டென்ஸை கண்டுபிடிக்கணும். ப்ரஷ் வந்திருக்குது. ஸோ எந்த ஒரு சேஞ்சும் இல்லாம வந்தா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அல்லது எஸ் அல்லது எஸ் சேஞ்ச் இருக்கு. இதுல ஐ ப்ரஷ் வந்திருக்கு. தனியாக அந்த வேர்ப் மட்டும் வந்திருக்குது. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ ப்ரஷ் மை டீத் எவ்ரி டே. டென்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். சப்ஜெக்ட் என்ன ஐ, வேர்ப் தெரியும். ஆப்ஜெக்ட் என்ன மை டீத். உங்களால எவ்ரிடே விடுவான். ஓகே. அங்க ஆப்ஜெக்ட் இருக்கிறதுக்கு முன்னால போடுவான். அங்க ஆப்ஜெக்ட் என்ன டீத். ஓகே. மை டீத் என்ன மை டீத், சாரி மை டீத். அடுத்தது போட வேண்டியது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்ற வழியா and அல்லது இஸ் அல்லது ஆவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். மை டீத் இஸ் ஆவா என்ன. ஓகே. டுத் டீத் என்ன டுத்துண்டு ப்ளூரல் தான் டீத். கூஸ் கீஸ் அது டபுள் ஓண்டு வாரது சிங்கியுலராயும் அங்கே டபுள் இ ப்ளூரலாயும் இருக்கும். டுத் டீத் சரியா. டுத் சிங்கியுலர் இங்க டீத் தானே. ஸோ ப்ளூரல். அப்ப மை டூ டீத் ப்ளூரல் என்றபடியா ஆ. மை டீத் ஆ. பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ப்ரஷ் என்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன பிரஷ்ட். ரெகுலர் வேர்ப் ஸோ இடி பிரஷ்ட் BRUSHED. மை டீத் are brushed. அடுத்தது பை வரும். வேர்புக்கு அடுத்தது பை. முன்னுக்கு ஐ என்னண்டு வரும் இங்க பெசிவ் வாய்ஸ்ல மீ என்று வரும். அப்ப மீ. மை டீத் are brushed by me. அங்கால பேலன்ஸ் இருக்கிறது எவ்ரி டே. மை டீத் are brushed by me every day. சரிதானே. இப்ப 3 சிம்பிள் டென்ஸும் ஓகே. இதுல ஏதாவது இருக்கு கேட்கணுமா இருக்காவது சிம்பிள் டென்ஸ் மூணுலையும் பேசிவ்ல இருக்கும். ஓகே இப்ப ஓகே ஓகே நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா போடுங்க இல்ல சொல்லுங்க. ஓகே. அடுத்தது இ. They have completed the project on time. They have completed the project on time. இது என்ன டென்ஸ்ல இருக்குன்னு தெரியுமோ? present perfect tense. என்னது perfect tense வந்து கண்டுபிடிக்கிறதுண்டா have has வந்திருக்குது. present perfect have has வரும். past perfect had வரும். future perfect will have அல்லது shall have வரும். have என்ற வேர்டு எங்க வந்திருக்குதோ அதெல்லாம் perfect tense. சரியா. இதுல வந்து have completed வந்திருக்குது. அந்த ஃபார்மேட் குரூப்லயே போட்டிருக்கு பாருங்க. அதை டைம் பாருங்க tense இந்த ஃபார்மேட். Okay, they have completed the project on time. Have has vanda present perfect tense. So in the tense and the present in the sentence present perfect tense la irukkudu. அடுத்தது வந்து subject object கண்டுபிடிப்போம். subject வந்து they முன்னுக்கு இருக்கிறது subject. they have completed verb. object வந்து the project. அங்கால on time விடுவோம். Okay, இப்போ நாங்கள் present perfect tense the passive format அப்படினு பாப்போம். present perfect tense normal present perfect tense இந்த format என்ன சொன்னா have அல்லது has ஓட past participle வரும். அடுத்து perfect tense எல்லாத்துக்குமே passive மாதிரி perfect tense எல்லாத்துக்குமே past participle தான் வரும். சோ இங்க tense verb நீங்க மாத்த தேவையில்லை. அதே verb தான் அப்படியே வரப்போகுது. அதுல ஒரு என்ன தேவையில்லை perfect tenseக்கு மட்டும். have அல்லது has ஓட past participle பாருங்க. இதுல complete இந்த past participle தான் இருக்குது. have completed and okay, passive format என்னது வரும்னா have அல்லது has ஓட அங்கால been என்ற word வரும். சரியா. present perfect க்கு have அல்லது has ஓட been வரும். past perfect க்கு had ஓட been வரும். future perfect க்கு will have, shall have ஓட been வரும். சரியா. will have been, shall have been என்று வரும். ஓகே. அதாவது been வரும். முதல் நாங்கள் continuous tense எல்லாத்துக்கும் being வரும் ஞாபகம் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இங்க perfect tense எல்லாத்துக்குமே been வரும். BWN been வரும். சரியா. ஓகே.
இப்ப they subject have completed verb, the object, sorry, the project ன்றது object. இப்ப object தூக்கி முன்னால போடுவோம். The project present perfect tense ന്റെ passive format என்ன? have அல்லது has ஓட past participle. இப்ப நாங்க கண்டுபிடிக்க வேண்டியது the project க்கு have வருமோ has வருமோ. என்னத்துக்கு have வரும் என்னத்துக்கு has வரும்னு தெரியுமோ? எனக்கு செக் பாக்ஸ் ஓபன் ஆகவில்லை, சோ தெரியல, சொல்ல மட்டும் சொல்லுங்க. என்னத்துக்கு have என்னத்துக்கு has நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம். சிங்குலருக்கு hasம் ப்ளூரலுக்கு அப்படி வராது. என்ன சிங்குலர் வந்து ஐ வந்து ஐக்கு have தானே. ஓகே, he sheetக்கு hasம் I we do dayக்கு haveம் வரும். சரியா? he sheetக்கு hasம் I we do dayக்கு haveம் வரும். இப்ப இதுல என்னது the project. ஓகே, the project என்னது I we do day he sheetக்கு எதுக்கு வரும்? it. the project itன்னு சொல்லாம முதல் சொன்ன மாதிரி கெலாண்டா ஷீ மாதிரி ப்ரொஜெக்ட்ன்றது it. so it வந்தா என்ன வரும்? has or have or has வரும். என்ன? ஓகே, அப்ப சிங்குலர் நீங்க ஞாபகம் வச்சிருக்கலாம், அந்த ஐய மட்டும் விட்டுட்டு. ஐ சிங்குலர் ஆனா have வருது. நார்மலா சிங்குலருக்கு has, ப்ளூரலுக்கு have ஞாபகம் வச்சிருந்தீங்கனாலும் ஓகே. இதுல the project singular, so has வரும். the project has, உங்க கொஸ்டின்ல have இருக்குன்னுட்டு ஆன்சர்ல வந்து have போடுறீங்க. ஏன் கொஸ்டின்ல have இருக்கு? இதே இருக்கிறபடியே தான் கொஸ்டின்ல have இருக்குது. சரி, கட்டாயம் அப்படி வேற பண்ணல. மேபி கொஸ்டின்ல has வந்து இங்க ஆன்சர்லயும் has வரலாம். இந்த கொஸ்டின்ல have வந்து இருக்குது, அதை பார்த்து பிறகு ஆன்சர்ல போடுறீங்க. நாங்க எங்கட சப்ஜெக்ட் என்னவோ அதுக்கு தான் have or has போடணும். எங்கட சப்ஜெக்ட் என்ன? the project. so the projectக்கு has singular, அப்ப has வரும். the project has past perfect tenseல passiveக்கு என்ன வரும்னு சொன்னா been வரும். and perfect tense எல்லாத்துமே passiveக்கும் been வரும். so the project has been past participle வரும். complete in the past participle என்ன? complete, completed, completed. so completed. the project has been completed. verb க்கு அடுத்ததா என்ன வரணும்? by வரணும். so completed by. they என்னண்டு வரும்? them. they them and verum. so the project has been completed by them மிச்சம் பேலன்ஸா இருக்குது என்ன? on time. the project has been completed by them on time. அவர்களால் அந்த ப்ராஜெக்ட் வந்து சரியான நேரத்திற்கு முடிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? the project has been completed by them on time. okay, வேற ஏதாவது? okay, I. okay, the chef has prepared a special dish for tonight. என்ன? the chef has prepared வந்திருக்குது. have or has கண்டா நாங்க முடிவுக்கு வரலாம். இது perfect tense இருக்கேன். ஓகே, have or has சிம்பிள், சாரி, present perfect நாங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்ப இது have, has prepared இருக்குது. so tense கண்டுபிடிக்கலாம். present perfect tense அது. அடுத்தது subject என்ன, object என்ன பார்ப்போம். subject வந்து the chef முன்னுக்கு இருக்கிறது. object வந்து ஓகே, இதுல object என்ன? the chef has prepared a special dish for tonight. என்ன object இதுல? object என்ன இதுல? எதை தயாரிக்கிறார்? a special dish. okay, a special dish என்றது object. அங்கால for tonight விடுவோம். ஓகே, இப்போ object தூக்கி முன்னால போட போறோம். object என்ன? இப்படி தூக்கி போடுங்க, இந்த அதுகளை விட்டுடாதீங்க. என்ன? அதெல்லாம் சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் தானே. அந்த a special dish அப்படியே தூக்கி முன்னால போடுவோம். a special dish singular. so have அல்லது has வரும். என்ன வரும்? ஸ்பெஷல் டிஷ்க்கு சிங்குலர் என்னபடியா has வரும். இது வேணும் क्वेश्चनலயும் ஆன்சர்லயும் has தான் வருது. அதனால பிரச்சனை இல்லை. அதுக்கான क्वेश्चनல வர்றதுதான் ஆன்சர்ல வேற ஒண்ணும் பண்ணல. நாங்கள் எங்கட சப்ஜெக்ட் என்னவோ அதை பார்த்து தான் have or has வந்து கண்டுபிடிக்கணும். எங்கட சப்ஜெக்ட் என்ன? a special dish. a special dish singular என்னபடியா a special dish has. அடுத்தது என்ன வரும்? perfect tense in the passive been வரும். எல்லா perfect tense in the passive க்குமே been வரும். so a special dish has been
past participle. Prepared in the past participle. Prepared தான் என்ன prepared. So a special dish has been prepared. Verb கட்டா by வர வேணும். by வந்தா பிறகு subject வரணும். subject என்ன the chef. So object வரணும். அது questionல subject இருக்கும். by க்கு பிறகு இந்த subject கொண்டு வந்து இங்க போடுவோம். by the chef. மிச்சம் பேலன்ஸ் இருக்கிறது என்ன for tonight. So a special dish has been prepared by the chef for tonight. சரியா? Okay. Okay, இதுல application சரிதானே? அக்கா Okay, excuse me. சொல்லுங்க. நான் கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணி நான் மெசேஜ் என்ன சொன்னா அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் எல்லாத்துக்குமே பீயிங் வரும் அப்படியே being வரும் continuous tense எல்லாத்துக்குமே கட்டாயம் being வரும் being am simple presentக்கு வந்து sorry present continuousக்கு am is ஆரோட being வந்து அங்க past participle பத்தி நீங்க யோசிக்கவே தேவையில்லை ஏன்னா எல்லா டென்ஸ்க்குமே கட்டாயம் passive voiceல past participle தான் போட போறோம் சோ இந்த முன்னுக்கு இருக்கிற helping verb ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஓகே present continuous tenseக்கு am is ஆரோட being வரும் past continuous tenseக்கு was அல்லது verb being வரும் future continuous tenseக்கு will அல்லது shall ஓட being வரும் சரியா ஓகே தேங்க்யூ ஓகே இப்ப இதுல 10 கொஸ்டினும் சரி இதுல இப்ப நாங்க பார்த்தது சிம்பிள் டென்ஸ் மட்டும் பார்த்தாங்க சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் ஃபியூச்சர் ஓகே பெர்ஃபெக்ட் டென்ஸ் வரையில நான் சொல்லியிருக்கேன் நார்மலா பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு பீன் வரும் அதாவது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் ஹேஸ் அல்லது ஹேவ் ஓட பீன் வரும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஹேட் ஓட பீன் வரும் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் வில் பி ஷால் பி ஓட பீன் வரும் சாரி வில் ஹேவ் ஷால் ஹேவ் ஓட பீன் வரும் ஓகே 9 டென்ஸ் சொல்லியாச்சு என்ன சிம்பிள் டென்ஸ் மூண்டும் கண்டினியூஸ் டென்ஸ் மூண்டும் பெர்ஃபெக்ட் டென்ஸ் மூண்டும் வரும் கூடுதலா எங்க கொஸ்டின்ல பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா காணல அது தெரியாலும் பிரச்சனை இல்ல இது இப்ப 9 டென்ஸும் ஓகே இப்ப நீங்க இந்த 9 டென்ஸுக்குரிய ஃபார்மேட்டை மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா இந்த 9 கொஸ்டினும் சரி எடுக்கலாம் ஃபார்மேட்டும் தெரிஞ்சிருக்கணும் அதோட அந்த கொஞ்சம் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஒண்ணுமே தெரியலையா ஈடிய போட்டு எழுதுப்போ அதை மார்க்ஸ் வரட்டும் ஓகே இந்த பேப்பர்ல முடிக்கிறதா அல்லது இன்னொரு பேசி வாய்ஸ் செய்கிறதா இன்னும் ஒன்று செய்வோம் ஓகே எல்லா பேப்பர்லயுமே பேசி வாய்ஸ் இருக்குது அதுல நான் பார்த்ததுக்குள்ள எங்களுக்கு கூடுதலா நாங்க 25 22 செய்தான்னு நினைக்கிறேன் சார் சொன்ன அவ்வளவு கொஸ்டினும் 25லயும் 22லயும் இருக்கு வேற அது ப்ராக்டிஸ் பண்றேன்டா 25 22 ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்ப நான் 22 சொல்றேன் ஓகே இது இந்த பார்ட் 3ல இருக்கு passive voice ஓகே 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 இதுலயும் 10 क्वेश्चंस 10 மார்க் இருக்குது ஓகே ஓகே இதோட பாப்போம் என்ன மெசேஜ் வந்திருக்கு என்னன்னு தெரியல ஆன்சர் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க எனக்கு chat பாக்ஸ் ஓபன் ஆகுது ஓகே இதனால பாப்போம் ஸ்ரேயா கோஷல் sings beautiful songs ஸ்ரேயா கோஷல் அழகான பாட்டுகளை பாடுறவா ஓகே இது என்ன டென்ஸ்ல இருக்கு இந்த சென்டென்ஸ் சொல்லுங்க பாப்போம் என்ன டென்ஸ்ல இருக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்
சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்னது கண்டுபிடிச்சாங்க எஸ் சேர்ந்திருக்கு நான் சிங்கோட எஸ் சேர்ந்திருக்கு ஒன்றுமே சேராம விட்டாலோ அல்லது எஸ் சேர்ந்தாலோ அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஓகே இப்போ ஸ்ரேயா கோஷல் சிங்ஸ் பியூட்டிஃபுல் சாங்ஸ் டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் கண்டுபிடிப்போம் சப்ஜெக்ட் என்ன முன்னுக்கு இருக்கிறது ஸ்ரேயா கோஷல் ஆப்ஜெக்ட் என்ன பின்னுக்கு இருக்கிறது வேர்புக்கு பின்னுக்கு இருக்கிறது பியூட்டிஃபுல் சாங்ஸ் இப்போ சப்ஜெக்ட் தெரியும் வேர்ப் தெரியும் ஆப்ஜெக்ட் தெரியும் டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ என்ன செய்ய போறோம் ஆப்ஜெக்டை தூக்கி முன்னால போட போறோம் ஆப்ஜெக்ட் என்ன பியூட்டிஃபுல் சாங்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் சாங்ஸை தூக்கி முன்னால போடுவோம் பியூட்டிஃபுல் சாங்ஸ் சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி இன் கேபிட்டல் ஸோ நான் சொல்றதுக்கு அப்படி பார்த்துக்கோங்க இதுல பியூட்டிஃபுல் பில தானே ஸ்மால்ல தானே இருக்கு இங்க நாங்க முன்னாடி போடக்குள்ள பி கேபிட்டல் பி போடுவோம் அவ்வளவு மைனூட்டா எல்லாம் பார்க்க மாட்டோம் ஜஸ்ட் சொன்னா ஓகே பியூட்டிஃபுல் சாங்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இந்த பாசிவ் ஃபார்மேட் என்ன am அல்லது is அல்லது ஆவோட past participle இப்ப பியூட்டிஃபுல் சாங்குக்கு am also ஆவோ சாங்ஸ் பியூட்டிஃபுல் சாங்ஸ் ஓகே am also ஆவோ வரும் பியூட்டிஃபுல் சாங்ஸ்க்கு என்னது எல்லாருக்கும் தெரியும் ப்ளூரல்ல இருக்குது பியூட்டிஃபுல் சாங்ஸ் ப்ளூரல் சோ பியூட்டிஃபுல் சாங்ஸ் அடுத்து நேம் அல்லது சாரோட இஸ் அல்லது ஆவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சிங் என்ன பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன sing sang sung SUNG sing sang sung okay அப்ப sung beautiful songs are sung verb அடுத்தது என்ன வரும் by அடுத்தது சப்ஜெக்ட் தூக்கி போட்டு விடுங்க ஸ்ரேயா கோஷல் பியூட்டிஃபுல் சாங்ஸ் are sung by ஸ்ரேயா கோஷல் இதுல ஸ்ரேயா கோஷல பின்னால கொண்டு போறீங்க ஸ்ரேயா கோஷல கேபிட்டல்ல தான் எழுதுவீங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னடா நேம் வந்து சென்டென்ஸ்ல எங்க வந்தாலும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கட்டாயம் கேபிட்டல்ல தான் வரும் ஓகே அவளா எல்லாம் பார்க்க மாட்டினோம் சொல்லி இருக்குது ஓகே பியூட்டிஃபுல் சாங்ஸ் ஆர் சங் பை ஸ்ரேயா கோஷல் ஓகே அடுத்தது the boy was being யாராவது டவுட் உண்டா ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க the boy was being beaten by the okay இது ரெண்டும் கலந்து வந்திருக்குல்ல ஓகே ஓகே இந்த क्वेश्चन வந்து கொஞ்சம் டிஃபரண்ட் என்னன்னா நீல क्वेश्चन பாருங்க change the following sentences from active to passive and passive to active voice activeல இருக்கிறது passiveக்கும் passiveல இருக்கிறது activeக்கும் அப்ப ரிவர்ஸ்லயும் நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம் நம்ம அதையே பாப்போம் ஓகே முதலாவது சென்டென்ஸ் ஆக்டிவ்ல இருக்குது அப்ப passiveக்கு மாத்தினாங்க இரண்டாவது சென்டென்ஸ் பாருங்க passiveல இருக்குது சோ நாங்க activeல மாத்தோம் என்னது passiveல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது இந்த இரண்டாவது சென்டென்ஸ் என்னது passiveல இருக்குன்னு சொல்றேன் was being என்னது was being eaten வந்திருக்கு அப்படியே normal tense on pennant tense ஒன்னுலயுமே அப்படியே ஒரு ஃபார்மேட் இல்ல தானே so was being beaten ன்னு வந்திருக்குது இது passive voiceல இருக்குது என்ன passive voiceல இருக்குது Past continuous. past continuous என்ன கண்டுபிடிச்சாங்க being வந்த passive voiceல being ன்னு பாருங்க continuous tense மூண்டையும் passiveக்கு மாத்திக்குள்ள being யூஸ் பண்ணனாங்க சோ இதுல being வந்திருக்குது அப்ப ஏதோ ஒரு continuous tense அது present or past or future ஒன்னு கண்டுபிடிக்கணும் was இருக்குது அப்ப past continuous tense இந்த future passive sentence இதுல இருக்குது சோ இதை effective-ஆ மாத்தணும் ஒரு வித்தியாசமும் இல்ல அங்க சப்ஜெக்ட் தூக்கி ஆப்ஜெக்டா போட்டாங்க அது மாதிரி இங்கேயும் ஆப்ஜெக்ட் இருக்கிறது தூக்கி क्वेश्चनல ஆன்சர்ல சப்ஜெக்ட் எழுதிட்டாங்க சரி சொல்றேன் the boy was being beaten by teacher okay இப்ப இதுல என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்டா the boy அது வந்து இந்த சென்டென்ஸ்ல subject was being beaten வந்து object by அப்படியே இருக்கட்டும் ஓகே ஓகே by அப்படியே object இல்ல was being beaten வந்து verb by அங்கால இருக்கிறது subject அங்க என்னது ஆக்டிவ் டு பேசிவ்க்கு மாத்திக்கல பைக்கு பிறகு சப்ஜெக்ட் இருக்கிறத கொண்டு வந்தா நீங்கள போட்டுறாங்க இப்ப இந்த டீச்சர் ரெண்டு மூணுக்கு இருந்தா இங்கால பை டீச்சர் ரெண்டு ஒன்று போடுறாங்க அப்ப இங்க பைக்கு பின்னால இருக்கிறது தானே என்னது வர போகுது சப்ஜெக்ட் நீங்கள் கண்டுபிடிக்கிறது பேசிவ் டு ஆக்டிவ்ல ஈஸி என்னன்னா பைக்கு பின்னால இருக்கிறதான் சப்ஜெக்டா வரும் சரி அதுக்கு இந்த தார சென்டென்ஸ்ல பைக்கு பின்னால இருக்கிறது ஆப்ஜெக்ட் அதாவது the boy என்றது சப்ஜெக்ட் ஆயும் was being beaten verb ஆயும்
த டீச்சர்ன்றது ஆப்ஜெக்ட் ஆயும் இருக்கு. நாங்க என்ன செய்யணும், ஆப்ஜெக்டை தூக்கி முன்னால போடணும். ஆப்ஜெக்ட் என்ன, த டீச்சர். அப்ப முன்னுக்கு த டீச்சர் போடுவோம். அடுத்தது நாங்கள் போட வேண்டியது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பாருங்க. த டீச்சரை தூக்கி முன்னால போடுவோம். அடுத்தது வந்து வேர்ப் போடணும். வேர்ப் என்னன்னு நாங்க போடணும்னு சொல்லிட்டோம்னா இங்க வாஸ் பீயிங் பீட்டன் இருக்குது. பீட்டன்னா என்ன, பீட் அடிக்கிறது, ஹார்ட் பீட். ஓகே, வாஸ் பீயிங் பீட்டன். ஓகே, வேர்ப் இப்ப நாங்க மாத்தணும். இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பேசிவ்ல இருக்குது. ஸோ நாங்க பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு மாத்தணும். ஸோ சாரி, வாஸ் அல்லது வேர்வோட வேர்ப்னா ing போடணும். அப்ப த டீச்சர் வாஸ், த டீச்சருக்கு வாஸ் ஓவர் கண்டுபிடிக்கணும். த டீச்சர் சிங்குலர் தானே. ஸோ வாஸ், த டீச்சர் வாஸ் பீயிங் வராது. பேசிவ் என்னபடியா தான் நாங்க பீயிங் வந்தது. இங்க நாங்கள் ஆக்டிவ் தானே எழுதுறோம். ஸோ கண்டினியூஸ் டென்ஸ் ஆக்டிவ்ல, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆக்டிவ்ல வாஸ் அல்லது வேர்வோட ing ஃபார்ம் வரும். ஸோ பீட்ன்ற ing ஃபார்ம் நாங்க எழுதணும். பீட்ன்ற ing ஃபார்ம் என்ன, பீட்டிங், அடித்து கொண்டிருந்தா. ஸோ பீட்டிங், த டீச்சர் வாஸ் பீட்டிங், பீட்ன்ற ing ஃபார்ம் பீட்டிங். அடுத்தது பைய போட்டுட்டு முன்னுக்கு இருக்கிறத தூக்கி போடுவீங்க. முன்னுக்கு என்ன இருக்குது, வாயா, சப்ஜெக்டா த பாய். ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, அப்படியே செய்யுங்க. ஆப்ஜெக்டை தூக்கி முன்னால போடுங்க, சப்ஜெக்டை தூக்கி பின்னால போடுங்க. பை வராது அந்த சென்டென்ஸ்ல. வேர்ப்பை கவனிச்சு போட்டீங்கன்னா சரி. வேர்ப் என்னென்ன கண்டுபிடிக்கிறோம்டா, பேசிவ் வாய்ஸ்ல என்ன வந்திருக்குதோ அது வந்து ஆக்டிவ் டென்ஸ் ஃபார்மேட்ல போட்டீங்கன்னா சரி. த டீச்சர் வாஸ், sorry, the teacher was beating the students. by வராது. ஓகே, இப்ப நாங்க ஆக்டிவ் டு பேசிவ் டு ஆக்டிவ் பாப்போம். அடுத்ததுதானே. ஓகே, பண்டார இஸ் ஹெல்ப் பை சுகீர்தன். பண்டார இஸ் ஹெல்ப் பை சுகீர்தன். பண்டார சுகீர்தனால ஹெல்ப் பண்ண பட்டிருக்கிறார். ஓகே, இதுல பாருங்க சப்ஜெக்ட் என்ன, வேர்ப் என்ன, இதுல என்ன டென்ஸ் கண்டுபிடிப்போம். இஸ் ஹெல்ப் வந்திருக்குது. சோ என்ன பேசிவ், இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். பேசிவ் என்ன, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான். நீ பேசிவா கேக்குல ஆம் அல்லது இஸ் அல்லது ஆவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடுறோம் நாங்கள். அப்ப இதுல இஸ்ஸோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்குது. அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பேசிவ் இது. ஓகே, சப்ஜெக்ட் வந்து பண்டார, ஆப்ஜெக்ட் வந்து சுகீர்தன். இப்ப ஆப்ஜெக்ட் தூக்கி முன்னால போடுவான். என்ன ஆப்ஜெக்ட், சுகீர்தன். சுகீர்தன் இஸ் ஹெல்ப் வந்திருக்குது. என்ன பேரும் Helps. யாராவது சொல்லுங்க பாப்போம். சுகீர்தன் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். Helps. ஹெல்ப்ஸ் வரும், எஸ் வரும். ஏன் அந்த எஸ் வரும்னு சொல்லிட்டோம்னா, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வந்து நாங்க கண்டுபிடிக்கிறது அந்த வேர்ப் சும்மா இருந்தா அல்லது எஸ் அல்லது எஸ் இருந்தா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் முதல் கண்டுபிடிச்சு நாங்கள் ஆக்டிவ்ல இருந்து பேசிவ் மாத்தீங்க. சும்மா இருந்தாங்கன்னா தனி அந்த வேர்ப் இருக்கணும் அல்லது எஸ் அல்லது எஸ் இருக்கணும். எஸ் அல்லது இஎஸ் எங்க சேருமெண்டா சிம்பிள், சாரி, சிங்கியுலர் டென்ஸுக்கு, சிங்கியுலர் இருக்கிறது, சிங்கியுலர் சப்ஜெக்ட் இருக்கிறதுக்கு வந்து எஸ் அல்லது இஎஸ் சேரும். ப்ளூரல் இருக்கிறதுக்கு நார்மலா வரும். இப்ப நாங்க இந்த முதல் கொஸ்டின்ல பாக்குறாங்க. ஓகே, அதுக்காக எஸ் அல்லது இஎஸ் சேர்ந்திருந்தா நார்மலா சிம்பிள் டென்ஸ், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் கண்டுபிடிச்சாங்க. இப்ப இதுல வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் கண்டுபிடிச்சோம். சோ கொஸ்டின்ல எஸ் அல்லது இஎஸ் நாங்க சேர்க்கணும். எஸ் அல்லது இஎஸ் எதுக்கு சேர்க்கிறேன்டா, சிங்கியுலருக்கு எஸ் அல்லது இஎஸ் சேர்ப்போம், ப்ளூரலுக்கு ஒன்றும் சேர்க்க மாட்டோம். அந்த வேர்ப்பை அப்படியே போடுவோம். இப்ப வேற இதுல சுகீர்தன போடுறோம், முன்னுக்கு கொண்டு வந்து சுகீர்தன போடுறோம். அடுத்தது வேர்ப் போட போறோம். வேர்ப் வந்து ஹெல்ப், அதுக்கு எஸ் இஎஸ் சேர்க்கணும் அல்லது சும்மா போடணும் கண்டுபிடிக்கும். என்னன்னு கண்டுபிடிக்கிறது, சுகீர்தன்ன்றது சிங்கியுலர். சிங்கியுலர் வந்தா எஸ் அல்லது இஎஸ் சேரும் தானே. ப்ளூரல் என்றாதான் அப்படியே வரும். சிங்கியுலர் வந்தா எஸ் அல்லது இஎஸ் சேரும். அப்ப சுகீர்தன் வந்தபடியா ஹெல்ப், இதுல ஹெல்ப் இருக்குது, இங்க வந்து ஹெல்ப்ஸ் வரும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து பேசிவ் வாய்ஸ் அங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது. எனக்குமே இது உங்களுக்கு விளங்குது ஒன்று தெரியல, எனக்கே விளங்குது, விளங்காத மாதிரி தான் சொல்றேன். ஆக்டிவ் டு பேசிவ் ஓகே, பேசிவ் டு ஆக்டிவ் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, சொல்றேன், விளங்கிக் கொள்றாக்கள் விளங்கிக் கொள்ளுங்க. ஓகே, சுகீர்தன்
ஹெல்ப் சிங்குலர் கண்டபடியா எஸ்டி அல்லது இஎஸ் சேரணும். அப்ப ஹெல்ப்போட எஸ் சேரும். ஹெல்ப். ஸோ ஹியர் தென் ஹெல்ப். அங்கால ஆப்ஜெக்ட் வரணும். ஆப்ஜெக்ட் என்ன? மேல சப்ஜெக்ட் இருக்கிறத கொண்டு ஆப்ஜெக்டா போடுவோம். பண்டார். ஸோ ஹியர் தென் ஹெல்ப்ஸ் பண்டார். ஸோ ஹியர் தென் பண்டாருக்கு ஹெல்ப் பண்றவர். ஓகே. அடுத்தது பாருங்க. The carpenter is building the desk. இது active to passive, passive to active. இந்த sentence active sentence or active to passive? இந்த sentence active sentence இருக்குது. Is building and இருக்குது. So present continuous tense active sentenceல இருக்குது. இப்ப நாங்க இதை passiveக்கு மாத்தணும். என்ன செய்யணும்? tense கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டோம் என்ன? present continuous tense வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டையும் கண்டுபிடித்தோம். சப்ஜெக்ட் வந்து the carpenter, ஆப்ஜெக்ட் வந்து verb-க்கு பின்னாடி இருக்கிறது the desk. இப்ப என்ன செய்யணும்? ஆப்ஜெக்ட் தூக்கி முன்னால போடணும். the desk தூக்கி முன்னால போடுவோம். the desk. அடுத்தது present continuous tense கண்டபடியா am அல்லது is அல்லது ஆவோட being வந்து ing வரும். சோ நாங்கள் இதுக்கு am is ஆவோட கண்டுபிடிக்கணும். the desk கண்டபடியா am is ஆவோ is singular. அப்ப the desk is continuous tense கண்டபடியா என்ன வரும்? is அடுத்ததா being வரும். ஓகே. the desk is being past participle வரணும். build இந்த past participle என்ன வரும்? வந்தது built. build, built, built. B-U-I-L-T. build, built, built. அப்ப the desk is being built. அடுத்தது by வரும். by போட்டுட்டு subject தூக்கி போடுவோம். as subject the carpenter. the carpenter. the desk is being built by the carpenter. அந்த மேசை வந்து அந்த கார்பெண்டரால கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஓகே. 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 இது பாருங்க. இது வந்து இது என்ன சென்டென்ஸ்? ஆக்டிவா பாசிவா? the tree had been cut by the woodcutter. ஆக்டிவா பாசிவா? Active. passive. and been வந்திருக்குது. சோ இது passive voice. the tree had been cut by the woodcutter. and so இது வந்து passive sentence. இது ஆக்டிவ்க்கு மாத்தணும். அதுக்கு முதல்ல tense கண்டுபிடிக்க வேணும். tense என்ன? had been வந்திருக்கு. had been cut வந்திருக்கு. had been ஓட past participle வரது என்னது? passive. been வந்திருக்குது. so perfect tense. என்ன perfect? present ஓ past ஓ future ஓ கண்டுபிடிக்கணும். presentக்கு have அல்லது has, pastக்கு had, futureக்கு will have, shall have. இதுல had இருக்குது. so past past perfect tense. ஓகே. இப்போ ஆப்ஜெக்ட் தூக்கி முன்னால போடுவோம். ஆப்ஜெக்ட் என்ன? the wood. பைக்கு பின்னால இருக்கிறதானே ஆப்ஜெக்ட். அப்ப அதை தூக்கி முன்னால போடுவோம். இங்க சப்ஜெக்டா வரும். the woodcutter had been cut. என்னண்டு வரும்? என்னண்டு? had தான் வரும். had அப்படியே ஆக்டிவ்க்கும் பாசிவ்க்கும் என்னது பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல டிஃபரெண்ட் அந்த பீன் மட்டும்தான். மிச்சம் அப்படியே தான் வரும். பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்தா உங்களுக்கு ஈஸி. ஏன்னா அது அப்படியே தான் வரப்போகுது. பீனை மட்டும் விட்டுட்டு எழுதினீங்கன்னா சரி. ஓகே. அப்ப the woodcutter had been. இதுக்கு சிங்குலரோ ப்ளூரலோ ஒன்றும் பார்க்க தேவையில்லை. இருந்தா had மட்டும் தானே. have has present perfect தான் கண்டுபிடிக்கணும். சிங்குலர் has போடணும். ப்ளூரல் have போடணும். இது past perfect எல்லாத்துக்குமே சிங்குலரோ ப்ளூரலோ என்ன வந்தாலுமே had தான். so the woodcutter had cut in the past participle என்ன? cut தான். சில verbsக்கு வந்து மூன்று டென்ஸுமே ஒரே மாதிரி தான். மூன்று ஃபார்முமே ஒரே மாதிரி இருக்கும். cut put அப்படி. ஓகே. அப்ப cut in the past participle cut தான். அப்ப the woodcutter had cut. என்னத்தை பற்றினவர்? பை போடுறீல இங்க நாங்கள் எழுத போறது ஆக்டிவ் சென்டென்ஸ் தானே. அப்ப பை போடுறீல முன்னுக்கு இருக்கிற சப்ஜெக்ட தூக்கி பின்னால போட்டுருவோம். the tree. the woodcutter had cut the tree. சரியா? ஓகே. அடுத்தது the man dropped his axe in the river. இது ஆக்டிவா பாசிவா? குழப்பதா? Active.
Active. Okay. The man dropped his axe in the river. Active sentence. என்ன டென்ஸ்ல இருக்குது? Past tense. என்ன கண்டுபிடிச்ச நாங்கள் ed சேர்ந்திருக்கு verb-ஓட. So the man dropped his axe in the river. இந்த sentence வந்து past tense-ல இருக்குது. So simple past tense passive நாங்க பார்க்கணும். Subject என்ன? The man. Verb வந்து dropped. Object his axe. பின்னுக்கு இருக்கிறத விடுவோம் இந்த river. His axe வந்து object. இப்போ object தூக்கி முன்னால போடுவோம். Object என்ன? His axe. His axe. இங்க வந்து பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்தபடியா வாஸ் எல்லாம் முதலாவது நாங்க பார்த்தது வாஸ் அல்லதுவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும். அப்ப ஹிஸ் எக்ஸுக்கு வாஸ் வரும் வாஸ் வரும் என்ற சிங்கியுலர் ஹிஸ் எக்ஸ் அவனுடைய கோடனி. ஸோ சிங்கியுலர் ஹிஸ் எக்ஸ் வாஸ் ட்ராப் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன அதேதான் ட்ராப் 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 ரெகுலர் வேர்ப். ஸோ ட்ராப் டபுள் பி வரும் ட்ராப் ட்ராப் ட்ராப். ஸோ ஹிஸ் எக்ஸ் வாஸ் dropped. அடுத்தது என்ன வரும் வேர்புக்கு பிறகு by என்ன by his ex was dropped by subject என்ன the man அது தூக்கி கொண்டு வந்து byக்கு பின்னால போடுவோம். by the man மிச்சம் இருக்கிறது என்ன in the river. so in the river பின்னால போடுவோம். சரியா? his ex was dropped in the river by the man. His ex was dropped by the man in the river ன்னு சொல்லலாம் அல்லது in the river by the man ன்னு சொல்லலாம். அது பிரச்சனை இல்லை. இந்த river பின்னுக்கே போடுவோம். குழப்பாம பின்னுக்கே போடுவோம். The his ex was dropped by the man in the river. The bird was shot by the naughty boy. The bird was shot by the naughty boy. naughty boy ஆல குழப்படிய பையனால அந்த பறவை வந்து was shot சுடப்பட்டது. இது என்ன ஆக்டிவா பேசிவான்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு இது by இருந்தா பேசிவ் தானே. by இருக்கிற சென்டென்ஸ் எல்லாம் பேசிவ். ஓகே இதுல by இருக்குது சோ பேசிவ் வாய்ஸ். முதல்ல அந்த கஷ்டப்பட்டு நாங்க ரெண்டாவது கொஸ்டின்ல என்ன டென்ஸ் ஆக்டிவா பேசிவ் ஒன்று கண்டுபிடிக்கிறது ஒரு குழப்பம் by இருக்கிறது எல்லாமே பேசிவ். சோ இந்த டென்ஸ் இந்த சென்டென்ஸ் பேசிவ்ல இருக்குது. ஆக்டிவ்க்கு மாத்த போறோம். சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிப்போம். சப்ஜெக்ட் என்ன the bird. verb வந்து was shot by the way. ஆப்ஜெக்ட் வந்து the naughty boy. ஆப்ஜெக்ட் கொண்டு வந்து முன்னுக்கு போடுவோம். எப்படி the naughty boy. இது என்ன டென்ஸ்ல இருக்குது? என்ன பேசிவ் இது? was shot ன்றது was ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தா அது என்ன பேசிவ்? Past. பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பேசிவ். நாங்க முதலாவதா பார்த்தது was அல்லது ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பேசிவ். சோ இந்த டென்ஸ் வந்து சிம்பிள் இந்த வசனம் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பேசிவ். சோ நாங்க எழுத போற ஆக்டிவ் சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல தான் எழுத போறோம். the naughty boy சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ண்டா நார்மலா verb ന്റെ ரெண்டாவது ஃபார்ம் வரும். ஷார்ட் ന്റെ பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஷார்ட் 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 தானே. ஓகே அப்ப ஷார்ட் the naughty boy shot. அடுத்தது என்ன வரும்? சப்ஜெக்ட் தூக்கி பின்னால போடுவோம். இங்க பை போடுறீல ஆக்டிவ் சென்டென்ஸ் தானே. பை போடுறீல சப்ஜெக்ட் தூக்கி பின்னால போடுவோம். சப்ஜெக்ட் என்ன the bird. so the naughty boy shot the bird. சரியா? ஓகே அடுத்தது the money is lost by Natasha. இது என்ன டென்ஸ்? சாரி என்ன ஆக்டிவா பேசிவா? பேசிவ். ஏன் by இருக்குது. so the money is lost by Natasha. passive voice ல இருக்குது. என்ன passive-ல இருக்குது? is lost. am is are ஓட past participle வந்தா அது என்னதுல passive? Present. simple present tense இல்லையா? ஓகே simple present tense ന്റെ passive. so இது நாங்க simple present tense வசனமா எழுதணும். என்ன செய்வோம்? முதலாவது subject கண்டுபிடிப்போம். the money is
இன்னும் 3 கொஸ்டின் தான் இருக்கு, அதோட முடிப்பேன். Okay. The money is lost by Natasha. Subject கண்டுபிடிச்சிட்டோம், verb object கண்டுபிடிச்சிட்டோம், tense கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்ப object தூக்கி முன்னால போடுவோம். நதாஷா இங்க object இருக்கு, இங்க subject வரும். நதாஷா. இது என்ன tense? Simple present tense. Simple present tense என்றா SES சேரணும், S அல்லது ES சேரணும், அல்லது நார்மலா அந்த verb அப்படியே வரணும். இது நதாஷா தானே, singular. அப்ப என்ன செய்ய வேணும்? நாங்கள் SO ESO verb-க்கு சேர்க்கணும். Loss இந்த lost இருக்கு தானே, lost வந்து past participle. அது இந்த verb என்னன்னு தெரியுமோ? Lose. Lose. Okay. Okay, இப்ப நாங்க இது SO ESO சேர்க்க போறோம்னு கண்டுபிடிக்கணும். நதாஷா வந்து singular. அப்ப என்ன செய்ய வேணும்? வரும். Okay. என்ன செய்யணும்? Natasha singular. Okay. Lose. Natasha loses. Lose LOSE S சேரும். LOSES Natasha singular என்றபடியே S சேரும். சரியா? Natasha loses. என்னத்த லூஸ் பண்றவா? Object தூக்கி இங்கால போடுவோம். Sorry, subject தூக்கி இங்கால போடுவோம். பை வராது, இது active sentence என்றபடியா. இங்க subject இருக்கிறது என்ன? The money. The தூக்கி பின்னால போடுவோம். Natasha loses the money. சரியா? Okay, அடுத்தது active to passive தானே, சொல்லுங்க பாப்போம். The farmer will plough the field. யாராவது சொல்லுங்க பாப்போம். இது ஈஸியா, நம்ம முதல் டென்ஸை கண்டுபிடிப்போம். will இருக்குது, so simple future tense. Simple future tense passive-க்கு மாத்துறதுக்கு will அல்லது shall-ஓட be போட்டு past participle. சொல்லுங்க பாப்போம். The field will be plucked by the farmer. Okay. Okay. என்னது? The farmer will have the field. Okay. இப்ப இதுல நாங்க subject கண்டுபிடிப்போம், tense கண்டுபிடிச்சிட்டோம், future tense, simple future. Subject வந்து the farmer, object என்ன? The field. So object தூக்கி முன்னால போடுவோம். The field will தானே. Okay, the field will. Simple future and passive-க்கு என்ன செய்யணும்? Be வரணும். Okay, but the field will be ploughed in the past participle. ED சேரும், regular verb ploughed. By verb கடுத்தா என்ன வரும்? By. Subject இங்கால வரும். By the farmer. சரியா? Okay. That's the last one. The work will be finished by the workers in a day. The work will be finished by the workers in a day. இது என்னதுல இருக்குது? Active-ஆ passive-ஆ? Passive and by இருக்குது. Okay, இப்போ subject verb object கண்டுபிடிக்கணும். Subject என்ன? The work. Verb வந்து will be finished. by பின்னால இருக்குது object the work. So the worker தூக்கி இங்கால subject-ஆ போடுவோம் முன்னால. The worker என்னன்னு வரும்? will be finished ன்னு இருக்குது. அதாவது simple future tense இந்த passive-ல இருக்கு. So நாங்க question answer என்னத்துல எழுதணும்? Simple future tense-ல இருக்கணும். Simple future tense எழுதுற நாங்கள் will அல்லது shall-ஓட verb stem. Okay. அப்ப the workers will finish the verb stem என்ன? Finish. Finish. இது இல்லாம வேற என்ன? Finish, finished, finished. So finish
the workers will finish முன்னுக்கு இருக்கிறதுக்கு போடுவோம். என்னத்த முடிப்பினா the workers will finish the work பின்னால பேலன்ஸ் ஆயிருக்கு in a day. In a day. Okay. The workers will finish the work in a day. Okay. ஓகே வைண்ட் பண்ணுவோம் என்ன. ஓகே இதுல இப்ப நான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு ஆக்டிவ் டு பெசிவ் விளங்கி இருக்கும். பெசிவ் டு ஆக்டிவ் பெருசா விளங்கி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அந்த அட்லீஸ்ட் அந்த ஆக்டிவ் டு பெசிவ் 5 வசனத்தையும் சரி 5 மார்க்ஸ் எடுக்கலாம் தானே. ஆக்டிவ் டு பெசிவ்ல இருக்காது ஏதாவது டவுட் இருக்கா அல்லது ஏதாவது கேக்குறீங்கன்னா கேளுங்க. ஓகே நான் வைண்ட் பண்ணுவோம். ஒருக்கா சொல்லுங்க. டென்ஸ் அந்த டென்ஸ்ல எப்படி மாத்துறது இருந்தா அனுப்பி விடணுமா குரூப்ல? இப்ப சிம்பிள் பிரசன்ட் பாஸ்ட் அந்த ஃபார்மேட் என்னண்டோ. ஓகே அது வந்து எல்எம்எஸ் இருக்கு. ஓகே அப்ப நான் சரி நாளை போட்டுறேன். அது டென்ஸ் வந்து குரூப்ல போட்டுருக்கேன். அதுல பெசிவும் இருக்கோ தெரியாம இருக்குதா டென்ஸ் கொடுக்குவாங்க. இந்த டென்ஸ் மட்டும்தான் இருக்கு பெசிவ். ஓகே நான் அதை போட்டு வரேன். இப்ப ஒருக்கா சமரியா சொல்லிட்டு வரேன். என்னண்டா ஓகே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ண்டா என்னென்னு மாத்துவோம். am அல்லது is அல்லது ஆவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு was அல்லது were பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சிம்பிள் ஃபியூச்சருக்கு will be அல்லது shall be யோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அது மாதிரி கண்டினியூஸ் டென்ஸுக்கு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு am அல்லது is அல்லது ஆவோட being வந்து being வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு was அல்லது were being வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கு will be அல்லது shall be யோட being வந்து will அல்லது shallோட being வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். அது மாதிரி பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு have அல்லது has ஓட being வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு had ஓட being வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு will have அல்லது shall have ஓட being வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். சரியா? ஓகே இதுல முடிப்போம். நான் நாளைக்கு அதை போட்டு வரேன். என்னது பெசிவ் ஃபார்மேட்டை போட்டு வரேன். ஓகே தானே? என்ன ஏதாவது கேட்கணும்னா குரூப்லயே அல்லது பர்சனலா வாட்ஸ்அப் பண்ணாலும் ஓகே தெரிஞ்சா சொல்லித்தரேன். ஓகே தேங்க்யூ. Thank you so much, Akka. Thank you. Okay, good night. Thanks, Akka. Okay.